கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போறோம். நம்ம எல்லாருடைய வேத புத்தகத்தை திறந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு முன்னே மணிகனம் 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. மறுபடி ஒரு வசி கூட வாசிக்கலாம். 3 வருஷம் சென்ற பின்பு நான் பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலனாகிய வேறொருவரையும் நான் காணவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இந்த நாளுக்காக தேவனுடைய சமூகத்தை நீண்ட காலமாக காத்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3 வருஷம் சென்ற பின்பு அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனை சந்தித்து அந்த மகிமையான தரிசனத்தை பெற்று 3 வருடங்கள் சென்ற பின்பு அவர் எருசலேமுக்கு போனாராம். அந்த 3 வருஷங்கள் அரபி தேசத்திலே அவர் இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி அவர் எருசலேமுக்கு போனாராம். அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. யாரா? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை கிடைத்த போது நான் அதை படித்து ஆராய்ந்து அதை யோசித்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டவைகளில் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இங்கே நான் படிக்கிறோம், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. இன்றைக்கு அநேக சபை பிரிவினர்கள் இயேசுவுக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது மரியாளுக்கு அல்லது இயேசுவுக்கு பிறகு வேறொருவரும் பிறக்கவில்லை, இயேசுவோடு கூட அவங்க இருந்துட்டாங்க, அவர்கள் கன்னி மரியாளாகவே அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. கர்த்தருடைய சகோதரனாகிய. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் இந்த வசனங்கள் எல்லாம் படித்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியல. ஆனால் இங்க இருக்கிற நீங்கள் இதை அறிந்து கொள்வதற்காக சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாது. அப்போ முதற்பேரான குமாரனை பெரும் மத்தேயு இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றை எழுதும் போது சொல்லுகிறார், முதற்பேரான குமாரனை பெருமளவும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று என்று சொல்லுகிறார். முதற்பேரான ஒரு பையனை பிடிச்சி அல்லது பெற்றோர் ஒரு பையனை கூப்பிட்டு, இவன் என்னுடைய முதல் பையங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இவன் முதல் பையன் சொல்லிட்டேன்னா, இவங்க என்னுடைய எல்டர் டாட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து குழந்தைங்க இருக்குதுன்னு அர்த்தம். முதற்பேரான குமாரனை பெற்று என்று படிக்கிறோம். இன்னும் சில இடங்களிலே அந்த இயேசுவுக்கு பிறகு மரியாள் இடத்திலிருந்து பெற்ற பிள்ளைகளுடைய பெயர்களையே என்ன செஞ்சிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13 55-56 வசனங்களை வாசிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? பாருங்க, இந்த மரியாளுடைய மற்ற பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவர்களுக்கு சகோதரன் அல்லவா? அப்போ இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். அடுத்தது பாருங்க, இவன் சகோதரிகள் எல்லாம் சகோதரிகள் என்று சொல்லுகிறார். சகோதரிகள். அப்போ 4 சகோதரர்கள். அதுல ஃபர்ஸ்ட் யாரு? யாக்கோபு, முதலாவது சகோதரர் யாக்கோபு. சகோதரிகள்
அப்படின்னா இருந்தது குறைந்தது 2 பேர். அப்போ இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கு குறைந்தது எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 6 பேர் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். ஆகவேதான் முதற் பேரானவர் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஒரே பேரான குமாரன், ஆனால் மரியாளுக்கு முதற் பேரான குமாரன். புரியுதா நான் சொல்றது? பிதாவாகிய தேவனுக்கு ஒன்லி பிகாட்டன் சன், ஆனால் மரியாளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் சன். ஒரே சொல்லுவோமா? அதனால யாராவது இதே சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் மற்றவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஒரே பேரான குமாரன், ஆனால் மரியாளுக்கு அவர் முதற் பேரான குமாரன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியம், இந்த 4 சகோதரர்களில் இந்த யாக்கோபு முதன்மையானவன். அவர்தான் இயேசுவுக்கு பிறகு அடுத்த ஒரு சகோதரனாக காணப்படுகிறார். சரி, இந்த செய்தியை சில தலைப்புகளின் கீழாக நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக இயேசுவுடன் வளர்ந்த யாக்கோபு. இயேசுவுடன் வளர்ந்த யாக்கோபு. இதுவரைக்கும் இப்படி நான் யோசிக்கவில்லை, ஆனால் நேற்றைய தினத்தில் இப்படி யோசிக்கும்படி கர்த்தர் என்னை ஏவினார். இயேசுவுடன் வளர்ந்த யாக்கோபு. இயேசுவோடு வளர்ந்த யாக்கோபு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயே அல்லாமல் உண்டாகவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. குடும்பமா? அது அவரால் உண்டானது. பிள்ளைகளா? சொல்லுங்க, அவராலே உண்டானது. அப்படி என்றால் இந்த இயேசுவுக்கு யார் தகப்பனாகவும் தாயாகவும் உடன் பிறந்த சகோதரர்களாய் இருக்க வேண்டும் என்று யார் தான் குறிக்கிறார்? இயேசுதான் குறிக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ இந்த இயேசுவினுடைய அந்த குடும்ப அமைப்பை இயேசுதான் என்ன செய்கிறாரு? ஒரு சொல்லுவோமா? அப்ப அங்கிருந்து இங்க வரும்போது மரியாதை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், யோசேப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த இயேசுவுக்கு பிறகு இந்த யாக்கோபை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் இதை யோசித்து பார்த்தேன். பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்ற 9 சீஷர்களை காட்டிலும் இந்த உடன் பிறந்த இயேசுவுக்கு பின் பிறந்த இந்த சகோதரனாகிய யாக்கோபு இருக்காருல்ல, குறைந்தது 28 வருடங்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை வருடங்கள்? 28 வருடங்கள் இயேசுவை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். 3.5 வருஷம் ஊழியத்துக்கு விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்ப பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரே வீட்டில் என்ன செய்கிறாங்க? இவர்கள் எல்லாரும் வளர்கிறார்கள். ஒரே வீட்டில் வளர்கிறார்கள். ஒரே படுக்கை அறையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் ஒரே காரியத்தில் எல்லாம் இணைந்து இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுத்திருக்கா? யாக்கோபுக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதம். ஒரே வீட்டில் எத்தனை வருடங்கள்? 28 வருடங்கள். குறைந்தது 28 வருடங்கள். இவ்வளவு நாட்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர்களோடு கூட அவர் வாழ்ந்து வந்தார். யோவான் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். அப்போ இந்த யாக்கோபு இயேசுவை கவனித்திருக்கணும். இந்த இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எல்லா காரியங்களிலும் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும். பிள்ளைகள் கவனிங்க, இயேசு ஒரு முறை கூட பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. எல்லா காரியங்களிலும் இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். எபிரேயர் 4:15 சொல்கிறது, நம் பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். கொஞ்சம் கவனிங்க. அடுத்த 30 ஆண்டுகள், பிறந்த 30 ஆண்டுகள் பாவமே செய்யலையா? இதை நான் கவனிக்கும்படி விரும்புகிறேன். பாவமே செய்யல. 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 அவர்கிட்ட இல்லவே இல்லையா? சின்ன வயசுல இருந்து, பிறந்ததிலிருந்து அவர் பாவம் செய்யாதவர், பாவம்
அறியாதவர். எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார். வீட்டுல சண்டையே போட்டது இல்லையா இயேசு? ஒரே சொல்லுவோமா? சகோதரர்களோடு கூட ஒரு நாள் கூட என்ன செய்யல? சண்டையே போட்டு இல்லையா? நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? ஒரு நாள் சண்டை போடாம இருந்தாங்கன்னா அது பெரிய பெரிய காரியம். பெரிய ஒரு நாள் கூட சண்டை போடல இயேசு. பிறருடைய பொருளை எடுத்து வைக்கல, திருடில, பொய் சொல்லல, கோல் சொல்லல, ஒரு தவறும் என்ன செய்யல. அவர் நினைச்ச பெருமையாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம் சகோதரர்களுக்கு மத்தியில. நான் யார் தெரியுமா? யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பெருமையா சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் கூட இங்க இருக்கிற நம்ம ஒருத்தருக்கு கூட அவருடைய கால் தூசியை கூட தொடுவதற்கு பாத்திரர்கள் அல்ல. அவர் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட, நான் சொல்றேன், நீங்க எப்படியே தெரியல, அவருடைய பாதத்துல அவர் பாதம் பட்ட தூசியை தொடர்ந்து கூட தகுதி இல்லை. ஒரு நாள் கூட பெருமையா பேசினதே இல்லை. யாரையுமே பகைக்கலையா இயேசு? ஏன்னா பாவமே செய்யாதவர். ஒருத்தரையும் பகைக்கல. அவருடைய சத்துருக்களை என்ன செஞ்சிருப்பாரு? நேசித்திருப்பார். சத்துருக்களை நேசித்திருப்பார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் விமர்சித்தவர்கள். ஒரு பாவமும் செய்யாதவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் ஒரு பாவம் செய்யலன்னா பரவாயில்ல. கீழ்ப்படிதல். வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரவில்லை. பெற்றோரை கனப்படுத்துகிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், தன்னால் இயன்ற எல்லா காரியங்களையும் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். பாவமே செய்யவில்லை. அவருடைய இளமை பருவத்தை குறித்து அநேக கட்டுக்கதைகளை எழுதியிருக்கிறார்கள். சிலர் அதை தங்களுடைய மத புத்தகங்களாகவும் வைத்து பாவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புத்தகங்களிலிருந்து சில காரியங்களை சொல்லுகிறேன். இயேசு சிறுவயதாக இருக்கும் போது ஒரு நாள் ஒரு கலங்கின தண்ணீரை பார்த்தாராம். கலங்கின தண்ணீர். இது கட்டுக்கதை. ஏன்னா கொஞ்சம் அப்பதான் கதை கேட்டா கொஞ்சம் என்ன செய்வீங்க, ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றதுக்காக எழுதிட்டு வந்தேன். கலங்கின தண்ணீர். ஏன் இதை சொல்றேன்னா, இதை நான் முதல்ல சொல்லிட்டா நீங்க யாராவது சொன்ன என்ன செய்வீங்க? இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்ல வர்றேன். ஏதோ நேர கருத்துல கதை சொல்றதுக்காக நான் வரல. ஏன்னா பின்னாடி நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை முன்னாடியே என்ன செஞ்சிடலாம், சொல்லிட்டா அவன் சொல்லும் போது இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது என்னது, இது கட்டு கதை அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு நாள் இயேசு போய் இருக்கும் போது கலங்கின தண்ணி இருந்துதான். அவங்க சொல்றாங்க, அவரு அந்த பியூரிஃபைடு வாட்டரா மாத்திட்டாராம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக இயேசு மாற்றினாராம். மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் கட்டுக்கதை. அவர் சிறு வயதில் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அடுத்தது களிமண்ணினாலே குருவிகளை உருவாக்கி, குருவி போல ஒரு பொம்மையை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறாராம். இதை கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? சரி, நல்லது. நான் தான் முதல் சொல்லியிருக்கேன். குருவிகளை உருவாக்கி அதற்கு என்ன செய்தாராம்? அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு தான் எங்க வந்திருக்காரு? பூமிக்கு வந்திருக்கிறாரு. இவங்க ஒரு கதை விடுறாங்க. இயேசு சிறு வயதா இருக்கும் போதே என்ன படைச்சாராம்? குருவி. அதுக்கு முன்னாடியே குருவியை உருவாக்கிட்டார். இப்ப அதுவா அதனுடைய சந்ததிகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் இருக்கும். இனி திரும்பியும் அவர் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தாராம் இயேசு. கூட விளையாண்டவன் ஏதோ தவறி விழுந்து ஏதோ அடிபட்டு செத்தே போயிட்டானாம். உடனே அவனை எழுப்பி விட்டுட்டாராம். இது ஒரு கதை. வேதத்துல 3 முறை 3 நபரை உயிரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுப்பி இருக்கிறார். எவிர்வின் மகள், நாயினூர் விதவியின் மகன், அடுத்தது லாசரு. பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியுது. சபை வசனத்துல என்ன செய்யணும்? வளரணும். அப்பதான் கட்டுக்கதைகளை விட்டு விலகுவோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருந்தாரா, ஒருத்தன் மரம் வெட்டிட்டு இருந்தான். கோடாரி மரத்தை வெட்டாம அவன் காலை வெட்டிருச்சான். உடனே அங்க நின்று சுகமாக்கினாராம். இது ஒரு கதை. அப்படி எதாவது வேதத்துல போட்டிருக்கா? நம்ம வேதத்துல இல்ல, மற்றவங்க வேதத்துல இருக்குதான். சரி, ஓகே. அடுத்தது, ஒரே ஒரு கோதுமையை எடுத்து 10 படி கோதுமையா அதை பழுகி பெருக செய்தார். எத்தனை படியா? ஒரு கோதுமையை எடுத்து. நம்ம வேதத்துல என்ன சொல்லுது? 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டு, இன்னும் மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு 12 கூடை நிறைய. அவன் எடுத்து கதை விடுறான் பாருங்க. சிறு வயதிலேயே இதெல்லாம் செஞ்சிட்டார். யாரு? இயேசு. அடுத்தது,
ஒரு நாள் அவருடைய தகப்பனாருடைய அந்த கார்பெண்டர் ஒர்க் ஷாப்ல தச்சு கூடத்தில் ஆசாரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு 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 பொருளை செய்வதற்காக பலகை எடுத்து வச்சு பார்த்தா அந்த பலகை பத்தலையாம். அந்த புரியுதா நான் சொல்றது? அந்த கட்டை அந்த பலகை என்ன செய்யல, பத்தலையாம், ரொம்ப சின்னதா இருக்கான். ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாரா, அந்த பலகை அப்படியே இழுத்தாரா, அப்படியே என்ன செஞ்சிருச்சான், தேவையான அளவு பலகை என்ன செய்ய எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சான். இதெல்லாம் கதை, கட்டுக்கதை, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா, இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்றேன். யாருக்காவது நல்லா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. ரைட், ஓகே. ஒரு நாள் இந்த படிக்க போறோம்ல இந்த யாக்கோபு, ஏன்னா இது மாதிரி சொன்னாதான் நல்லா கேட்குறீங்க, அதனால இதெல்லாம் தயார் பண்ணிட்டு வர போறேன் இனிமேல். ரைட், ஓகே. ஒரு நாள் யாக்கோபு, இந்த படிக்க போறோம்ல இந்த யாக்கோபு ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப பாம்பு கொத்திருச்சான். குத்துணும்னா அப்படியே பாம்பை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அவனை சுகமாக்கினதாக ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னா, ஒரு நாள் ஒரு சிங்கமும் ஒரு சிறுத்தை புலியும் சேர்ந்து வந்து இயேசுவை வணங்கினதாம். அப்படி எங்கேயாவது போட்டிருக்கா? தானியேல் தான் சிங்க குகையில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இயேசு சிங்கத்தையும் சிறுத்தை புலியும் வந்து அவர் என்ன செஞ்சிச்சான். நீங்க யூடியூப்ல போட்டு அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி நான் சொன்னதெல்லாம் உண்மையான வேணா பார்த்துக்குங்க. ரைட், ஓகே. அடுத்தது, ஒரு நாள் ஒரு வழியோரம் போயிட்டு இருந்தாராம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. என்ன கதைன்னா, ஒரு நாள் வழியோரத்தில் போயிட்டு இருந்தாரா, எல்லாரும் ஒரு பெரிய மரத்தில் அங்க இருக்கிற பழங்களை பறிக்க முடியாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் குச்சி வச்சு அடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது சிக்கவே. இவர் பார்த்தாரா, டமால் இந்த மரத்தை பெண்ட் பண்ணிட்டாராம். இனிமேல் மரம் எப்படி இருக்கட்டும், எல்லாரும் கனிகளை படிக்கத்தக்கதாக அது எப்படி இருக்கட்டும். பார்த்தீங்களா, எல்லாரும் நல்லா விழிப்பா கேட்குறீங்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்போ கதை கேட்டா நமக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப விழிப்பா நம்ம கேட்கிறோம். வசனத்தை கேட்கும் போது அப்படியே இருக்கும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஆனா நம்ம வசனம் என்ன சொல்லுது, இயேசு கானாவூரிலே முதலாவது அற்புதத்தை செய்து தமது மகிமையை, இன்னும் சரியா படிக்கல, மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ அதுக்கு முன்னாடி இயேசு எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. இந்த நான் சொன்ன ஏதாவது காரியத்தை யாராவது வந்து கதை சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே இந்த கதை கேட்டுட்டோங்க, எங்க வேதத்துல அது இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா சிலருடைய மத நூல்கள்ல இருக்குது, அதனால சொல்றேன். ஓகே. இவ்விதமாக இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தார். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த அற்புதத்தையும் செய்யல, எந்த அற்புதத்தையும் செய்யல. ஆனா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஒரு அல்லேலூயா. இயேசு எப்படி வாழ்ந்தாரு, பரிசுத்தமா வாழ்ந்துட்டார். ஆனா எந்த அற்புதத்தையும் செய்யல 30 வயசு வரைக்கும். யோவானை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யலையா. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளில் பிறந்தவள் யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுந்து விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அற்புதம் செய்யறதுனால பெரிய ஆள் இல்லை, அது தேவன் தமது திட்டத்தின்படி சில காரியங்களுக்காக அதை செய்கிறார். ஆனா இயேசு 30 ஆண்டு வரைக்கும் பரிசுத்தமாய் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த பிள்ளைகளுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும், இந்த இயேசு இப்படி இருக்கிறதுனால. புரியுதா இல்லையா? இயேசு இப்படி இருக்கிறதுனால. ஏங்க, ஒருத்தர் லஞ்சம் வாங்குற ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். அந்த இடத்துல ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருக்கிறார். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, இவர் என்ன செய்ய மாட்டேன்றார், லஞ்சம் வாங்க மாட்டேன்றார். அதனால அவர் பகைக்கப்படுவாரா இல்லையா? பகைக்கப்பட்டிருப்பார். உங்க பிள்ளைகள் திருட இருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம், மற்ற பிள்ளைகள் இந்த யாக்கோபு பல காரியங்களே செஞ்சிருக்கலாம். ஆனா அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அவர் எந்த பாதிப்பையும் என்ன செய்யல, ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. வசனம் சொல்லுது, அவரை குறித்து இடறினார்களாம். என்னது, அவர் இடறுதலாக இருந்தார். அவருக்கு வசனம் நான் பின்னாடி போறப்ப எடுத்து கொடுக்கிறேன். விசுவாசிக்கல, அவரை கூடவே இருந்தார். எத்தனை வருஷம்? இவனுங்களாவது பரவாயில்ல, யாரு சீஷர்கள் 3 வருஷம் தான் இருந்தானுங்க. ஆனா இவரு 28 வருஷம் கூட இருக்கிறாருங்க. 28 வருஷம். சண்டை வரும்போது ஏதாவது சொல்லி திட்டிருப்பாங்க, அவரை அமைதியா இருந்திருக்கிறார். அப்ப கூட என்ன சார்ல அவர்களுக்கு ஒரு உணர்வு வரல, விசுவாசிக்கல. நான் நினைக்கிறேன் இப்படி இருந்ததுன்னா முதல் சீசனா யார் வந்திருக்கணும், யாக்கோபு தான் வந்திருக்கணும். எல்லாத்தையும் விட்டு போட்டு தச்சு தொழிலெல்லாம் விட்டுட்டு 4 பேர் என்ன செஞ்சிருக்கணும்,
யாருக்கு ஆதரவா வந்திருக்கணும்? இயேசுவுக்கு ஆதரவா வந்திருக்கணும். அந்த வாழ்க்கையை பார்த்தே அவர்களால் என்ன செய்ய முடியல? இயேசுவை விசுவாசிக்க முடியல. நிச்சயமா ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. இயேசு பாவமே செய்யாதவர். இந்த பிள்ளைகள் பல காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஆதாமின் சந்ததியில தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நம்ம செய்யாததா? உங்களை சொல்லல, என்ன சொல்றேன், நம்ம செய்யாததா அவ்வளவு செஞ்சிருப்போம். ஆனா இயேசு ஒரு பாவம் செய்யல. அது எந்த பாதிப்பையும் அவர்களுக்கு என்ன செய்யல? ஏற்படுத்தவில்லை. அதை குறித்து யோசிச்சுட்டே இருந்தேன். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 12 வயதிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சா படிக்க கூடாதுன்னு இருக்கா? படிக்கலாம். ஆகவே இயேசு இந்த சிறு வயதில் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இயேசு சின்ன வயதில் என்ன செஞ்சாரோ? பிள்ளை வளர்ந்தது. என்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? வளரணும். ஆமா, வளராம இருக்கக்கூடாது. பிள்ளை வளர்ந்தது. அதுக்கு தான் வீட்டில் பெற்றோராகிய அப்பா அம்மாலாம் என்ன செய்கிறாங்க? நல்லா வளரணும்னு சொல்லி இப்போ மதியானம் நல்ல சாப்பாடெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? கொடுக்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஊட்டச்சத்து இருக்குதோ அதெல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க? கொடுக்குறாங்க. பிள்ளை வளர்ந்து. நான் இதை இது படிக்கும்போது யோசித்தேன். ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்காக சண்டை போட்டுருக்க மாட்டார் இயேசு. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு என்ன செஞ்சிருக்க மாட்டார் இயேசு. சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சாப்பிட்டுருப்பாரு. அதுக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன செஞ்சிருப்பாரு? இயேசு சாப்பிட்டுருப்பார். என்ன நேற்றுக்கு இட்லி, இன்னைக்கு இட்லி, நைட்டுக்கு இட்லியா அப்படின்னு என்ன செஞ்சிருக்க மாட்டார் இயேசு. சொல்லுங்க. நேற்றுக்கு தோசை, இன்னைக்கு தோசை, வாரம் பூரா தோசை, நேற்றுக்கும் பருப்பு, இன்னைக்கும் பருப்பு, நாளைக்கும் பருப்பா அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்கவே மாட்டாரு. என்ன கிடைச்சதோ அது 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 யோசிச்சு பார்க்கிறேன். என்ன பாவமே என்ன அங்க கிடைச்சதோ ஒரு காரியம் முறுமுறுக்கல, குறை சொல்லல, கோல் சொல்லல, சண்டை போடல, மற்றவர்கள் மேல் பொறாமப்படல. நமக்கு யாராவது நல்ல சட்டை போட்டு வந்தா நமக்கு என்ன ஆயிடுது? பொறாம. நம்ம கிட்ட இல்லாத அடுத்தவங்க கிட்ட இருந்ததுன்னா பொறாம. நம்மளை விட அவங்க நிறைய மார்க் வாங்கிட்டா பொறாம. இயேசு வளர்ந்தார் சரீர பிரகாரமாக. ஆனா எந்த பாவமும் என்ன செய்யவே இல்லையா? நம்ம சொல்லுவோம் அந்தந்த வயசுக்குரிய எல்லாம் வரத்தானே செய்யும் அப்படிலாம் சொல்லுவோம். அந்தந்த வயசுக்குரிய. ஆனா எந்தெந்த வயசு வந்தாரோ அந்தந்த வயசுக்குரிய ஒண்ணுமே வரவே இல்லை. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம், பாவம் இல்லாமல் இருந்தார். உடனே சொல்லுவோமா? நம்ம சேவிக்கிற ஆண்டவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத ஆண்டவர். பேசலாம். மகா பரிசுத்தர். நல்ல கையை வெட்டி தான் சொல்லுங்களேன். அவன் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வாழ்கிறதுக்கு அப்படி சொல்றான். நம்ம ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமான, பாவமே செய்யாது. இயேசு பிள்ளை வளர்ந்தது. பிள்ளை என்ன செய்ததா? வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்ததா. தேவ ஆவியானுடைய துணையோடு கூட அடுத்தது என்ன வந்துதா? ஞானத்தில். 2 காரியம் நல்லா நடக்கணும். ஒன்னு சரீர பிரகாரமான வளர்ச்சி, இன்னொன்னு ஞானத்துல என்ன செய்யணும்? அதுக்கு தேவன் ஆவியானவர் துணை செய்கிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். அப்போ இயேசு 12 வயதுக்கு முன்னாடி சரீர பிரகாரமான வளர்ச்சி வளர்ந்தாரு. இன்னொன்னு எதுல வளர்ந்தாரு? ஞானத்தினால் வளர்ந்தார். ஆகவே பெற்றோர் சொல்றேன், நல்லா கவனிச்சு. நாங்க தான் படிக்கல சரியா. இந்த வசனம் அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கல, எனக்கு புரியாம போச்சு. அதனால நீங்க உங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்துங்க. சரீர வளர்ச்சியில வளர்க்கணும். ஏன்னா வருங்காலத்தில் அவர்கள் எல்லாம் தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற போகிறவர்கள். பிரைசலார். அடுத்தது ஞானத்தினால் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? முட்டா பசங்களா வளர்த்துடக்கூடாது. ஆமா, அது தேவன் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் கொடுக்கிற வாய்ப்பை அவளை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும். ஏன்னா யோசேப்பு மரியாளும் இயேசு யாருன்னு அவர்களுக்கு தெரியும். அவளை ஆவினால் மன்னிக்கணும். சரீர வளர்ச்சி. அடுத்தது ஞானத்தினால் அவர் என்ன செய்தாராம்? அவள் வளர்ந்தாள். இப்ப பாருங்க 41வது வசனம் சொல்லுது, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எங்க வருவாங்களாம்? எருசலேமுக்கு வருவார். வருஷந்தோறும். ஒரு நல்ல ஃபேமிலியில, ஆமா, பக்தி உள்ள ஒரு குடும்பம். இங்க இருக்கிற அநேகருக்கு அப்படி இல்லை தெரியுமா? உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு பக்தி உள்ள குடும்பம் கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு வேசி மார்க்கத்தானாக, அவங்க அம்மா பல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க.
ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? வருஷந்தோறும் எங்க போயிட்டு வருவாங்களாம்? எருசலேமுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போவார். இயேசுவை ஒழுங்கா ஓய்வு நாள் தோறும் எங்க கூட்டிட்டு வந்தாங்க? வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்துக்கு அவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ட்ரைனிங் யார்கிட்ட வந்தது? பக்தி உள்ள பெற்றோருக்காக ஒரு எழுதி சொல்லுவோமா? ஆமா, பக்தி உள்ள பெற்றோர். ஒருவேளை எனக்கு அப்படி கிடைக்கல நினைச்சா பக்தி உள்ள சபையை கொடுத்திருக்கிறார். ஒரு சொல்லுவோங்க. ஆமா, நல்ல நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய சபை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வசனத்தை போதிக்கிற சபை கிடைக்கிறது ரொம்ப பெரிய காரியம். எதையோ சொல்லிட்டு இருக்கிறான், கதைகள், கட்டுக்கதைகள் சொல்றான். நடை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவுக்கு ஒரு பக்தி உள்ள பெற்றோர், அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை எருசலேமுக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது அவருக்கு 12 வயதான போது அவள் அந்த பண்டிகை முறைவின்படி எருசலேமுக்கு போய், ஆமா, பண்டிகை முடிஞ்சிருச்சு. பஸ்கா பண்டிகை எத்தனை நாளுங்க? பஸ்கா பண்டிகை ஒரு நாள் தான். அதுக்கு பின்னாடி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது எவ்வளவு நாள்? 7 நாள். அப்போ 7 1 8 நாள் குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு செய்வதற்காக ஏலியராகவே வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு 7 1 8 ஒரு 10 நாள் எங்க இருக்கிறாங்க? ஆலயத்திலே இருக்காங்க. அப்போ பஸ்கா பண்டிகையில் அவங்களுக்கு வேலையே என்னன்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது தான் வேலை. இப்படி பண்டிகை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சொந்த ஊருக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்த கூட்டம் அப்படியே என்ன செய்யுது? போகுது. இப்போ இயேசுவின் குடும்பமும் இந்த நாசரேத் ஊருக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க. இந்த மரியாதும் யோசேப்பும் ஒரு நாள் கூட இந்த பிள்ளை கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை, அஜாக்கிரதையா இருந்ததில்லை. கவனமாக சொல்றதுக்கு முன்னாடியே காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற இந்த இயேசு அந்த அந்த பிரயாணத்துல இல்ல. அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் பிரயாண தூரம் வந்து தங்கும் இடத்துல வந்து இயேசுவை தேடி பார்த்தா இயேசு இல்ல. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க இயேசுவின் மேல. இயேசு என்ன செஞ்சிருவாரு? பண்டிகை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போறோம். அப்போ இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். அப்போ இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. அதனால்தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அஜாக்கிரதைன்னு சொல்ல முடியாது. இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை. நம்ம மேல நம்பிக்கை வருதா? அவ போயிட்டாங்க. தங்கும் இடத்துக்கு வந்த பிறகு பார்த்தா இயேசு இல்ல. அந்த ராத்திரி வேளையில அவங்க திரும்பி வர முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 மைல் தொலைவு போவாங்க. அந்த 25 மைல் தொலைவு திரும்பி வர முடியாது. ஆகவே அன்றைக்கு இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் என்ன செய்றாங்க? திரும்பியும் 25 மைல் நடந்து வந்து 3ஆம் நாள் 3 நாளைக்கு பின்பு, எனக்கு தெரியல 4வது நாளான்னு தெரியல, 3 நாளைக்கு. அப்போ 2வது நாள் வந்துட்டாங்க. 3வது நாள் பகல் முழுவதும் என்ன செஞ்சிருக்காங்க? தேடி இருக்காங்க. ஆனா 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் எத்தனை நாளா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? 3 நாளா உட்கார்ந்துட்டு. இதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்பா 12 வயது பையன், நம்ம பசங்களை எத்தனை நேரம் உட்கார வைக்க முடியும்? 12 வயது இந்த இயேசு போதகர் நடுவே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எத்தனை நாளா? 3 நாளா. 3 நாளா. சரி, உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வாசிங்க. அவர் பேசுகிறதை கேட்கவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாள் கேட்க முடியுமாங்க? உங்களுக்கு ஒரு சவால். எத்தனை நேரம் கேட்கணும்? நான் அதை யோசிச்சு பார்த்து 3 நாள் கேட்க முடியுமா? வேதம் புரிஞ்சிச்சுன்னா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரமா இருக்கும். வேதம் புரியலன்னா கேட்க முடியாது. இயேசுக்கு வேதம் புரிந்திருக்கிறது. அப்போ 3 நாள் பிரசங்கம் கேட்டார். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். 3 நாள் பிரசங்கம் கேட்ட இயேசு பின்னாட்களில் ஊழியத்துக்கு வந்தபோது 3 நாள் இடைவிடாம பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதற்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. நன்றாய் சும்மா 3 நாள் இயேசு பிரசங்கம் பண்ணல. அவர்கள் தன்னிடத்தில் வந்து 3 நாள் ஆயிற்று என்று அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து என்ன செய்யுங்க? அனுப்புங்க. இப்போ 3 நாள் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்கள் எந்த அளவின்படி அழைக்கிறீர்களோ அதே அளவின்படி இவர் 3 நாள் கேட்டிருக்கிறார். இவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு 3 நாள் என்ன செய்யறாரு? ஜனங்கள் அப்படியே கேட்கிறாங்க. ஆகவே கேட்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருங்க. கேட்கிறதற்கு ரொம்ப தீவிரமா. இயேசு 12 வயதுல 3 நாள் பிரசங்கம் கேட்டாராம். கீழே நீங்க படிக்கும் போது அவர் பேசுகிறதை கேட்கும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அதுக்கப்புறம் அவரோடு கூட பேசுகிறார்.
அந்த அவருடைய ஆர்வத்தை பார்த்து எல்லாரும் போயிடுறாங்க. இவர் மட்டும் எங்க செய்யறாரு? உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 12 வயசு. மற்ற பசங்க எல்லாம் எங்கெங்க சுத்திட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறார். இந்த ஆர்வத்தை பார்த்து அவரோடு கூட அந்த போதகர்கள் பேச்சு கொடுக்கிறாங்க. அவர்களிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார். அவர்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல. இவர் பதிலை சொல்லுகிறார். அவர்கள் இவரை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கு 12 வயசுல என்ன சொல்றாரு? பதில் சொல்றார். நம்ம ஆளுங்க எப்படி இந்த செல்போன் ஆப்ரேட் பண்றதுன்னா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த லேப்டாப் எப்படி ஆப்ரேட் பண்றது, இந்த யூடியூப் எப்படி பார்க்கறது. அன்னைக்கு ஒரு பிள்ளை பார்த்தேன், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அது அழகா வச்சு யூடியூப்ல போய் என்ன செய்யுது, கையை வச்சு எல்லாம் பண்ணி கரெக்டா அதுக்கு என்ன வேணுமோ அது எடுக்குது. இன்னும் சரியா உட்கார முடியல அதுக்கு. ஆனா இயேசு 12 வயதுல அங்க உட்கார்ந்து என்ன செய்யறாரு? அவர்களோடு கூட பேசுகிறார், அவளை வினாவுகிறார், அவளுக்கு பதில் கொடுக்கிறார். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாளைக்கு பின்பு எல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பேசலாம். இன்னைக்கு 3 நாளா அலைஞ்சு தேடுறாங்க. யார்? யோசேப்பும் மரியாள். தாய் தகப்பன்மார் அவரை கண்டு எரிச்சலானார்கள். நான் என்னை தான் நினைச்சுக்கிட்டேன். நம்ம அப்படி இருந்தோம்னா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? எரிச்சல் தான் வரும். ஆச்சரியப்பட்டார்களாம். ஒரு நல்ல பெற்றோர் இயேசுவுக்கு இல்ல, எரிச்சலானார்கள். அடுத்தது மன்னிக்கணும், ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, நம்ம தாயாரா இருந்தா என்ன வார்த்தை வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. 3 நாள், ஏன்னா ரொம்ப தேடிட்டாங்க. எத்தனை மைல் நடந்து வந்திருக்காங்க? 2 தடவை கூப்பிடுங்க பேரை சொல்லி, வரலன்னா என்ன வருது? பிராக்டிகலா சொல்லுங்க, என்ன சொல்லுவோம் நம்ம? 25 மைல் நடந்து போயிட்டு என்ன செய்யறாங்க? நடந்து வர்றாங்க. எனக்கு அதை படிச்ச போது, ஒவ்வொரு வார்த்தையை படிச்ச போது இப்படிதான் நைட்டு ஃபுல்லா போக்குனேன். பிரைஸ் தி லார்ட். என் மகனே, என்னதுங்க மகனேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மகனே. நம்மனா என்ன சொல்வோம்? ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்களே, நான் சொல்ல விரும்பல இங்கிருந்து. மகனேன்னு சொல்லுவீங்களா? எரிச்சல் அடையவில்லை, ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா ஏன் மகனேன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன், ஒரு தப்பும் இது வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, செய்யவே இல்லை. ஒரு தப்பு செய்யல. ஆச்சரியப்பட்டார்கள். மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சதே இல்லை. அவரு நம்பிக்கை பாருங்க. ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோம். விசாரத்தோடு அங்க படிக்கிறேன், வேதனையோடு தேடி இருக்காங்க. தொலைஞ்சு போட்டுன்னு விடல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு தொல்லை என்ன செஞ்சிச்சு? தொலைஞ்சதுடா, தொலைஞ்சது, அப்படியே விட்டுட்டு போயிடலாம். விசாரத்தோட தேடினார்கள். இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நம்ம வாழ நம்ம இந்த காலையில் அர்ப்பணிக்க வேண்டும். அதிக விசாரத்தோடு என் மகனே சொல்றார். ஆனா இயேசு பாருங்க, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? 12 வயசுல நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று, என் பிதாவுக்கு அடுத்து இருக்க. 12 வயசுல எதுக்காக இந்த பூமிக்கு வந்தன்றது பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். மாம்சத்தை தான் வந்திருக்கார். உங்களையும் என்னை போல பாடுள்ள சரீரத்தில் தான் வந்திருக்கார். மனுஷனா வந்திருக்கார். ஒரு மனுஷனாக தான் வந்தார் இந்த பூமியில. ஆனா உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்ததுனால பிதா அவருக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எந்த நோக்கத்துக்காக இங்க நீ அனுப்பப்பட்டாய் என்பது நன்றாய் புரிந்து. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தேவ திட்டம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தாவீது பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தேவ திட்டம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 12 வயசுல இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தேவ திட்டம் தெரியுமா? உங்களுக்கு தேவ திட்டம் தெரியுமா? உங்களை குறித்ததான தேவ திட்டம் 18 வயசுல தெரியுமா? எனக்கு தெரியும். 19 வயசுல கிளியரா தெரியும். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
அதனால் அதிக அதிகாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். அதற்கென்று தேவன் என்னை தெரிந்துவிட்டிருக்கிறார். அந்த அழைப்பு என் மேல் இருக்கிறது. அதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆகவே எல்லா தாழ்மையோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 12 வயதில் தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டான். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. ஆனா இந்த சங்கதிகளை எல்லாம் மரியாள் தன் இருதயத்தில் என்ன செய்தாங்களா? வைத்துக் கொண்டார். என்ன இது? இருதயத்தில் வைத்துக் கொண்டார். நடந்த இந்த சம்பவத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டார். இப்ப சொல்லுது 12 வயதுக்கு மேல எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 52வது வசனம். இயேசுவானவர் 12 வயதிலே ஞானத்துல வளர்ந்துட்டாருன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் 10வது பாஸ் பண்ணிட்டா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான். கல்வி அது கற்றது கைமண் அளவாம், கல்லாதது உலகளவு சொல்ல. வானம் தான் இல்லைன்னாங்க, வானமே இல்லை இல்லையா? இப்போ அவ்வளோ இருக்குது கற்றுக்கொள்வதற்கு. இயேசு ஞானத்திலும் திரும்பியும் சரீர வளர்ச்சி, 12 வயதோட போதுமா வளர்ச்சி? ஆமா, திரும்பியும் வளர்ச்சியிலும். அடுத்தது தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார். எல்லாரும் வளர்ந்துட்டே இருக்கணும். ஆமா, எல்லாரும் வளர்ந்துட்டே இருக்கணும். போன வருஷம் வளர்ச்சி இன்னைக்கு பத்தாது, இன்னைக்கு இன்னும் வளரணும். நான் அதை விரும்புகிறேன். இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும், ஞானத்தில் வளரணும், அறிவில் வளரணும், தேவ கிருபையில வரணும், மனித தயவில் வளரணும். இன்னும் அதிகமாய் என்ன செய்தார்? அடுத்த 18 ஆண்டுகள் அவரு காஷ்மீருக்கு வரல, வேற எந்த தேசத்துக்கும் போல, இருந்த அந்த நாசரேத் ஊரிலேயே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும், சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து, அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஓ எவ்வளவு ஜீசஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல. சிலருக்கு பிடிக்காது, அதுக்கு வேற காரணம். ஏனென்றால் யோசேப்பு தன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. ஆனா மற்ற 10 பேருக்கு என்ன செய்ய முடியல, அது ஏற்றுக்கொள். அவன் மேல் பொறாமை கொண்டான். அவன் தகப்பன் அவன் மேல் பிரியமா இருக்கிறதை கண்டு அவன் மேல் என்ன செஞ்சாங்களாம்? பொறாமை கொண்டான். ஒருவேளை இந்த குடும்பத்தில் இருக்கலாம். எனக்கு என்னமோ பார்த்தா படிச்சா நான் புரிந்து கொண்ட வரைக்கும் யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருந்திருக்கிறதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்காஸ் விஷயம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொன்னாங்களா? எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி எல்லாரும் கொடுத்தாங்களாம். ஒரு சொல்லுவோமா? அவன் கொடுக்க மாட்டாங்க, அவன் அப்படிதான் சொல்வான். நீ பத்தி அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து என்று படிக்கிறோம். நற்சாட்சி கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் மரியாளுக்கு கொஞ்சம் தெரியும், யோசேப்புக்கு கொஞ்சம் தெரியும். 12 வயதுக்கு பிறகு யோசேப்பு மரித்து விடுகிறார். அந்த குடும்பத்தை முழுவதுமான பொறுப்பெடுக்கிறது யாரு? இயேசு. அதுக்கப்புறம் இந்த யாக்கோபு, யோசே, யூதா இவங்க எல்லாம் பொறுப்பெடுக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கார் இயேசு, ரொம்ப பெர்ஃபெக்ட். அதனால பிரச்சனைகள் கண்டிப்பா வந்திருக்கும் குடும்பத்துல. ஆனாலும் சாந்த குணம் உள்ளவராக, தாழ்மையாக அவர் நடந்து கொண்டார், விட்டு கொடுக்கிறவராக இருந்தார். எந்த ஒரு தவறும் அவருடைய வாழ்க்கையில். அதனால்தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது பிதாவாகி தேவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். இவர் என் நேச, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதனால்தான் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார், நற்சாட்சி கொடுத்தார். சரி, இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 57வது வசனம். மத்தேயு 13:57. என்ன அடைந்தார்களாம்? இடரடைந்தார்கள். 56 படிக்கலாம். இல்ல அவர் முதலாவது பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணும் போது தாம் 54 தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியப்பட்டு பலத்த செய்கைகளும் எப்படி, எல்லாருக்கும் ஒரே கேள்வி. ஏன்னா அது வரைக்கும் பேசவே இல்லை, அது வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. முதல் பிரசங்கம், இந்த பலத்த செய்கைகள் எப்படி வந்தது? உடனே சொல்றாங்க, இவன் தச்சனுடைய
குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவர்களுக்கு சகோதரர் அல்லவா? பாருங்க, 57வது வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அங்க கூட பார்த்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும், இது பாருங்க, பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இங்க வசனம் என்ன சொல்கிறது? தன் ஊரிலும், அடுத்தது தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும். அப்ப வீட்டுல இவருக்கு என்னமே கிடைக்கல. கனம், பரிசுத்தமா வாழ்ந்த என்ன கிடைக்கணும்? கனம் கிடைச்சிருக்கணும். ஆனா என்ன கிடைச்சிருக்குது? கனமே கிடைக்கல. இங்க வீட்டிலும் ஊரிலும் போட்டிருக்கு. மார்க் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. மார்க் 6:4. தன் ஊரிலும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும். எனக்கு இது படிச்சோன்னே, என்னங்க இனத்திலும் போட்டிருக்கே அப்படின்னு மற்ற மொழிபெயர்ப்புகளை எடுத்து படிக்கும்போது இப்படி இருந்தது. இயேசு தன் ஊரிலும் தன் உறவினர்களுக்கு மத்தியிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் உறவினர்கள், சொந்த பந்தமெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அதுதான் இனமாமா. அது எங்க இனங்க சொல்றோம்ல, ஆமா எங்க சொந்தம் இல்ல அப்படின்றோம்ல. அப்போ வீட்டிலையும் மதிப்பு இல்லை, சொல்லுங்க, சொந்தத்திலும் மதிப்பு இல்லை, ஊரிலும் மதிப்பு இல்லை. பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்பட்டா எபிரேயர்ல படிக்கிறோம், அவர் தம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. என்ன இப்பதான் கீழ்ப்படிஞ்சிருப்பார், திரும்பி ஒரு வேலை வந்திருக்கும், திரும்பியும் கீழ்ப்படுகிறார், திரும்பியும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு மற்றவர்களின் அந்த வழியில நடக்க அவர் உதவி செய்கிறாராம். வழியிலே சொல்வோமா? சாதாரண காரியம் இல்லை. ஆனா கனம் கிடைக்கல, அங்கீகரிக்கப்படவில்லை. அவரை என்ன செய்யல, யாரும் அங்கீகரிக்க. அவரே சொல்லிட்டார், தீர்க்கதரிசி வீட்டுல, சொந்த பந்தத்தில் மத்தியில, அடுத்தது ஊர்ல என்ன செய்ய மாட்டான், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். சரி, அப்படி இடரலைந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இவ்வளவு சூழ்நிலைகளில் இருக்கும்போது இந்த 28 ஆண்டுகள் இந்த யாக்கோபு இயேசுவை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் முதல் குறிப்பு, இயேசுவுடன் வளர்ந்த யாக்கோபு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா ஒரு சேஞ்ச் என்ன செய்யவே இல்லை. படிக்கும்போது ரொம்ப அசைக்கப்பட்டேன். நம்மெல்லாம் பார்க்கல அவரை, வேதத்துல தான் படிக்கிறோம். அதுக்காக தான் இயேசு 4 சுவிசேஷங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 4 கண்ணோட்டங்களிலே அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இயேசு எப்படி வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி போதித்தார், எப்படி ஊழியம் செய்தார், எல்லாவற்றையும் நமக்கு எழுதியிருக்காங்க. இப்போ அதை படிச்சு அவரோடு கூட வாழணும் நம்ம. பிரைசலா. ஆமா, யாக்கோபு மாதிரி வாழாம விட்டுறாதீங்க, அவரை கவனிக்காம விட்டுறாதீங்க. அது மிக மிக முக்கியமான காரணம். சரி, அடுத்தது 2வது குறிப்பு, இயேசுவை விசுவாசிக்கும் யாக்கோபு. இயேசுவோடு வாழ்ந்த யாக்கோபுன்னு சொன்ன. அடுத்தது இயேசுவை விசுவாசிக்கும் யாக்கோபு. இயேசு உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் இந்த இயேசுவை இந்த யாக்கோபு விசுவாசிக்கவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம். ஐந்தாவது வசனம். அவருடைய சகோதரரும் எனக்கு இப்போ ஊழித்து கொண்டார். ஒரு நாள் திடீர்னு 30 வயசு ஆன போது அம்மா கிட்ட சொல்றாரு, தம்பிமார் சகோதரிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார், நான் என்னுடைய பிதாவினுடைய வேலையை செய்ய போறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அந்த குடும்பம், அந்த சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அன்றிலிருந்து அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறார். பெரிய கிரௌடு வருது. யாருக்கு? ஏசு. நம்மள மாதிரி இல்லை அவர், ஏன்னா நல்ல போதகர், அதனால பெரிய கிரௌடு வரும். கூட எதை செய்யறாரு? அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்யறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கூட இருக்கும்போது அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாரு, எந்த அற்புதமும் செய்யல, பரிசுத்தமா இருந்தாரு. இப்ப ஊழியத்துக்கு போறாரு, அங்கங்க அற்புதங்கள் நடக்குது.
திரளான ஜனங்களுடைய வார்த்தையை கேட்க வர்றாங்க. சரி, வீட்டில் இருக்கிறதா விசுவாசிக்கல, இப்ப இவ்வளவு அற்புதம் நடக்குது, இப்பவாது அவரை என்ன செஞ்சிருக்கலாம், விசுவாசிச்சு எல்லாத்தையும் விட்டு போட்டு அவர் பின்னாடி என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். இப்பவும் போல. இன்னைக்கும் பாருங்க, இந்த இயேசுவை குறித்து இந்த வேதம் முழுவதும் பேசுது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம யாக்கோபுக்கு மேல இப்ப கோபம் வருது இல்ல, ஆனா நான் சொல்றேன், நீங்களும் நானும் தான் அந்த யாக்கோபு. வேதம் முழுவதும் அவருடைய செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா ஜிப்பு போட்டு எங்க வச்சிடறோம், தினந்தோறும் பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆனா சரியா விசுவாசிக்கல. வந்திருக்குமா வராதா, இவரை குறித்த செய்தி எல்லா இடத்துக்கும் போயிருக்கும், எல்லா இடத்துக்கும். ஆனா வீட்டில் இருந்தப்போ விசுவாசிக்கல. 3.5 வருஷம் ஊழியத்தில் அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது, திரளான கூட்டத்தார் அவருடைய வார்த்தையை வந்து கேட்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கலாமா? இருபத்தி 1வது வசனம் இல்ல 20வது. பின்பு வீட்டுக்கு போனார்கள், அங்கே அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடினார்கள். அப்போ வசனத்தை கேட்க திரும்பி கூட்டம் வந்துருச்சு. அவருடைய இனத்தார் இதை கேட்ட போது அவர் எப்படி இருக்கிறாராம், மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை கூடி வந்தார். மதிமயங்கி, பைத்தியம் பிடிச்சிருச்சு. இயேசு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா விசுவாசிக்கல, அவர்களுக்கு இடரலாக இருந்தார். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நானு. கொஞ்சமாவது அவங்க கவனிச்சிருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது. ஏன்னா எனக்கு இதை யோசித்து பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன், அவன் ராத்திரியில் ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே வாசிங்க, நீர் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். தேவன் இல்லைன்னா செய்யவே முடியாது. யார் வந்துட்டா, போதகருங்க, பிரதான அந்த சனகரிப் சங்கத்தில் இருக்கிற ஒருத்தன், அவன் வந்துட்டான். தேவன் உங்களோடு கூட இல்லைன்னா இப்படிப்பட்டார், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவன் அறிக்கை செய்யறான். கேட்டுட்டு விசுவாசிக்கலையா, கேட்டுட்டு யாக்கோபு மேல கொஞ்சம் கோபம் தான் வந்துச்சு. அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லிட்டு, நீங்களும் இப்படித்தானே இருந்தீங்க. கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்தவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு 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 நல்ல பெற்றோர், ஆவிக்குரிய சூழ்நிலை, அநேகருக்கு இந்த ஆவிக்குரிய சூழ்நிலை இல்லை, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா ஆவிக்குரிய சூழ்நிலையில் இருந்துட்டு அநேக வருடங்களாக ரட்சிக்கப்படுது, அந்த மேன்மை அறியாதவர்களா இருக்கிறார்கள். அது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சரியாய் விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிச்சா அந்த கிரியைகள் மாறி இருக்கும். இன்னைக்கு கர்த்தரோடு கூட பேசுகிறார், நீதான் அந்த யாக்கோபு, நீதான் அந்த யாக்கோபு, மனம் திரும்பு. காலை வேளையில கர்த்தரோடு கூட பேசுகிறார். அவ்வளவு அற்புதங்களை பார்க்கிறார், விசுவாசிக்கல, மதிமயங்கி இருக்கிறார். அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க, எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போதும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போதும் ஜெப கூட்டத்துக்கு வர சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்றீங்களா? யாக்கோபு சொல்றதுதான் அது. அவர் மதிமயங்கி இருக்கிறார், அவர் மதிமயங்கி இருக்கிறார் காலை வேளையில. அதனால்தான் நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அடிமைகள், தேவனுடைய ஊழியர்கள் யாராம்? கிறிஸ்துவுக்கு உலகத்தார் பார்வையில் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார், பைத்தியக்காரர்களா. அப்படிதான் உலகம் செல்லும், அப்படிதான் உலகம் செல்லும். காலை வேளையில இதை படித்த போது ரொம்ப உணர்த்து வைக்கப்பட்டேன். சரி, எப்படி இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் சொல்றாங்க. இப்பேற்பட்ட நிலையிலே 3.5 வருட ஊழியத்தில் பெரிய அற்புதங்கள். திடீர்னு ஒருத்தர் சொல்லிருப்பான், நான் ஒரு விதவியின் மகனை உயிரோடு கூட என்ன செஞ்சிட்டார், இயேசு எழுப்பிட்டாரு. யவீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார், ஜெபாலய தலைவருடைய மகனை. குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க. குருடன், பிறவி குருடனுடைய கண்களை இயேசு என்ன செய்கிறார், திறக்கிறார். மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மரியாள் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நடந்த நிகழ்ச்சிகளை நிச்சயமாக குடும்பத்தோடு என்ன செஞ்சிருப்பாங்க, பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. பிறப்பு ஒரு பெரிய அதிசயம், நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாக்கோபு விசுவாசிக்கவில்லை.
யாக்கோபு விசுவாசிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, 3.5 ஆண்டுகள் மதிமயங்கி இருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அற்புதங்களை பார்த்து நீர் யார் என்று கேட்கிறான். சில இடத்துல அவர் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் என்ன செய்கிறார்? ஏனென்றால் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமா என்று 12 வயதிலே சொல்லிட்டார். அப்போ யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம், வாசிக்கலாம். யோவான் 5:18 வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகைது. அப்போ தேவனை சொந்த பிதான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன? அவருடைய ஒரே பேரான குமாரன் நான் தான் மேசியான்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? இவர் சொல்லியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தி, அதுதான் அவருடைய அற்புதங்களுக்கான அடையாளமாக இருக்கிறது. நான் செய்த கிரியைகளையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி எல்லாம் அவர்களுக்கு போயிருக்கும். இந்த யாக்கோபு இவ்வளவும் பார்த்துட்டு இந்த யாக்கோபு என்ன செய்யவே இல்லை, விசுவாசிக்கல. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 28 வருஷம் கூட இருந்த விசுவாசிக்கல, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து விசுவாசிக்கல. ஆனா அவருடைய மரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அவருடைய மரணம், இயேசு கைது செய்யப்படுகிறார். அது பஸ்கா பண்டிகையின் காலம். எல்லாரும் எங்க வந்திருப்பாங்க பண்டிகைக்கு? மரியாள் அங்க இருக்காங்க. நிச்சயமா இந்த 4 சகோதரர்கள் அங்கதான் என்ன செஞ்சிருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிகாரத்துல பிரபலமாயிருக்கிற எவனும் எங்க போவான்? எருசலேமுக்கு போய் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது எதுக்காக? கிண்டலுக்கு சொல்றாங்க. இங்க நாசரேத் ஊர்ல இருந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கப்பா, பண்டிகை நடக்குது, அங்க போய் இந்த காரியத்தை என்ன செய்ய, அப்போ நீ பிரபல்யம் அடைய முடியும், நீ ஏன் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. அவரை விசுவாசியாதபடினால் அப்படி சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் திரள் கூட்டமாக எல்லாரும் அவரை ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், கூட்டம் வாழ்க ஜெயன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போவாது என்ன செஞ்சிருக்கலாம்? விசுவாசிச்சிருக்கலாம். விசுவாசிக்கல. அதை யோசிக்க போது எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த காலையில் அதை சொல்லாமல் என்னால் கடந்து செல்ல முடியாது. இப்பொழுது இயேசு கைது செய்யப்படுகிறார். பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். நிச்சயமா மரியாள் இருந்த வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவருடைய சகோதரர்களுக்கு அது தெரிந்திருக்கும். இயேசு கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்றைக்கு சூழ்நிலை வந்து திரளான ஜனங்கள் தடிகளையும் தீவெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டிற்கு என்ன செய்றாங்க? விசாரிக்கப்படுவதற்கு அழைத்து செல்கிறாள். இது அந்த வீட்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? கேட்டேன். இடியே இறங்கி இருக்கும். இந்த சகோதரர்களால் அதை சகித்து கொண்டிருக்க முடியாது. சரீர பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், சகிக்க முடியாது. கைது செய்யப்படுகிறார். ஏன்? ஒரே காரியம், இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவங்க கைது செய்தார்கள். இதனால்தான் மதிமயங்கி இருக்கிறார் என்று நாங்கள் பிடித்துக் கொள்ள வந்தோம். 3 வருஷம் அவர்கள் ரொம்ப இதாக இந்த வேளையிலே கைது செய்யப்படுகிறார். பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். ஏரோதின் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். திரும்பவும் பிலாத்துவின் அரண்மனைக்கு அங்கே கட்டி வைத்து 140 அடிகள் அவர் அடிக்கப்படுகிறார். இவ்வளவு சிலுவையை சுமந்தவராக அந்த அந்த பண்டிகைக்கு வந்திருந்த முழு தேசமும் அங்க இருக்கு. முழு தேசம் எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு தேசம் அங்க இருக்கு. சிலுவையை சுமந்தவராக கொல்கொதா மலைக்கு நடந்து செல்கிறார். இந்த சிலுவையை சுமக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய ஊரெல்லாம் கிடையாது, சின்ன ஊரு. நிச்சயமாக அங்கே யாக்கோபு அங்கே இருந்திருக்க வேண்டும். சரீர பிரகாரமாக அதை யோசித்து பார்க்கும்போது என்னால் தாங்க முடியவில்லை. இரவு முழுவதும் யாக்கோபு அவனுடைய உணர்வு இன்றைக்கு நம்ம கேட்கும் போது எப்படி இருக்குது, நான் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அங்கதான் நின்றுட்டு கொண்டு இருப்பார் யாக்கோபு. அதை அவரால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. கொஞ்சம் அவருக்கு யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு தப்பு வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யல. சண்டை போடும்போது சண்டை போடல, விட்டு கொடுத்திருக்கிறார் இயேசு. ஆனால் எருசலேமின் நகர வீதிகளிலே அடிக்கப்பட்டு இழுத்து கொண்டு செல்லும் போது ஒரு சகோதரன் என்ற நிலையிலே இந்த யாக்கோபினுடைய மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது கள்ளர்களுக்கு மத்தியிலே
இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு சிலுவையில். நான் நினைக்கிறேன் சீஷர்கள் 3 நாள் பூட்டின் அறைக்குள் இருந்திருப்பார்கள். இந்த யாக்கோபு அழுது கொண்டிருப்பான். என்ற சகோதரன் அல்லவா, எப்போதுமே மரணம் அடைகிற வரைக்கும் அவங்கள பத்தி தெரியாது. பார்த்திருக்கீங்களா? ஆமா, மரணம் அடைந்த பிறகு ஜப கூட்டத்தில் எனக்கு ஒரு நீண்ட நேரம் சாட்சி சொல்லுவா. இருக்கிறப்போ ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இருக்கிறப்போ ஒரு நாள் கூட அவர் நல்லவர்னு சொல்லவே மாட்டான். இருக்கிறப்போ பார்க்க மாட்டான். இருக்கிறப்போ ஒன்றும் பேச மாட்டான். இருக்கிறப்போ ஒன்றும் செய்ய மாட்டான். இப்போ மரணம் அடைந்த பிறகு வருவான். அந்த 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 மரணம் நிச்சயமாக அடுத்த சில நாட்கள் இவருடைய வாழ்க்கையை ஒழுக்கி இருக்கும். ஏனென்றால் நம்ம குடும்பங்கள் அப்படி மரித்த பிறகுதான் அவருடைய மேன்மையை நாம் என்ன செய்ய முடிகிறது, உணர முடிகிறது. நம்மை போலதான் இந்த யாக்கோபும் மரித்த பிறகுதான் அவர் அசைக்கப்படுகிறார். ஒரு பாவமும் செய்யவில்லை. என்னுடைய சகோதரன், ஒவ்வொரு காரியமாக அவருடைய நினைவுக்கு வருகிறது. அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய உபதேசங்கள். நான் நினைக்கிறேன் பேதுரு மனம் கசந்து அழுதானோ இல்லையோ எனக்கு தெரியாது. யாக்கோபு அழுதிருக்க வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர். எல்லாரும் சேர்ந்து படியுங்கள். யாரும் படிக்கிறதுக்கு இல்லை, ரைட்? ஓகே, நானே படிக்கிறேன். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும். எனக்கு அது படித்த போது எனக்கு அசைக்கப்பட்டேன். நேற்றைக்கு எல்லாருக்கும் பின்பு யாக்கோபுக்கு தரிசனமானார். நான் நினைக்கிறேன் என்றைக்குன்னு தெரியல எனக்கு. 40 நாட்கள் அவர் உயிர் தெழுந்த பின்பு இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிறவராக பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். பிரத்யட்சமாக நான் நம்புகிறேன். அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த யாக்கோபு ஒவ்வொன்றாய் நினைத்து அங்கே சொல்லப்படவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் தரிசனமானார். வேதத்தில் எந்த பரிசுத்தவானுக்கு தேவன் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், தேவனை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டி இழுத்துட்டு வரதானே என்ன செய்தார், போனார். ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தை அறியவில்லை. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் செய்து தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவனாக தான் என்ன செய்தார். ஆகவே தேவன் அவனுக்கு தரிசனமானார். சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் பகலின் உஷ்ணவேளையிலே தரிசனமானார் என்றால் பகல் அவன் யூடியூப் பார்த்துட்டெல்லாம் இல்லை, அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களே சொல்லுவோமா? பேதுருவுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்றால் அவர் மதியானம் 12 மணிக்கு ஆகாரம் ஆயத்து பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே அவர் மேல் வீட்டிலே போய் அவர் என்ன செய்தார், தரிசனமானார். ஜெப வேலையிலே உபவாச எடுத்து குரலை ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவதூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னான். என்னை கேட்கிறான், தரிசனம் சும்மா அல்ல. இந்த யாக்கோபு மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறான். அந்த துக்கத்தை அவனால் தாங்க முடியவில்லை. எல்லாரும் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அந்த வேதனையினால் தான் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இந்த காலையிலே தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உடைய கண்கள் திறக்கப்படும். தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். சொல்லுவோமா? தேவனுக்கு ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். இவ்வளவு 28 வருஷம், அடுத்தது 3.5 வருஷம், இவ்வளவு நாள் என்னை பார்த்தோம். நம்மளா இருந்தா போடா போயிடுப்போம். ஆனா இயேசு போல நம்மிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. மனம் கசந்து அழுது கொண்டிருக்கும் போது யாக்கோபுக்கு, நாமளா இருந்தா யாக்கோபு நிருபத்தில் முதல் அதிகாரமே அதுதான் இருக்கும். என்னது? இயேசு தரிசனமானதை தான் எழுதி வைத்திருப்போம். ஆனால் யாக்கோபு அதை மறைக்கிறார். இந்த தரிசனத்தை குறித்து அவர் ஒன்றும் விவரிக்கவில்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல. பரலோகத்துக்கு போன பிறகு அதை கேட்டுக்கலாம். பிரைசலா. ஆமா, பரலோகத்துக்கு போனா நிறைய காரியங்களை கேட்க வேண்டியது இருக்கிறது.
அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இப்போ இன்னும் கொஞ்சம் கவனிங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது. அதான் ரொம்ப எனக்கு படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 28 வருஷம் ரட்சிக்கப்படல, அடுத்த 3.5 ஆண்டுகள் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார், போதிக்கிறார், உலகமே அவர் பின்னாலே செல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா கூட பிறந்த சகோதரன் அவரை விசுவாசிக்கவில்லை. இங்கே நாம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அவர் எப்படி அவர் சந்திக்கப்பட்ட அந்த தரிசனம். அடுத்ததாக இவர் அந்த தரிசனத்தை பெற்ற உடனே இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த காட்சி இவரும் போய் என்ன செஞ்சிருக்கணும், ஏன்னா அடுத்தது கேபாவுக்குன்றாரு. அப்போ இந்த மீன் டைம்ல தான் இவருக்கு தரிசனம் கிடைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆவது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 3வது வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் ஒலிவமலை எனப்பட்ட மலையில் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவள் அங்கே வந்து மேல் வீட்டில் ஏறினார்கள். 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஜெபத்திலும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அடுத்த 10 நாள் மனம் திரும்பியாச்சு. யாரு? யாக்கோபு மனம் திரும்பிட்டார். இயேசு யார் என்று கண்டு கொண்டார். ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார். உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் இது. உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம். எங்கேயும் போகல. கொஞ்சம் யோசிச்சுப்போம். ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருப்பான். யாரு? யாக்கோபு ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருப்பான். ஐயோ, என்னோடு கூட வளர்ந்த இவர் யார் என்று தெரியாமல் போயிடுச்சே, இன்னும் ஒரு உதவி செஞ்சிருப்பேனே, அந்த ஊழியத்தில் இன்னும் ஒத்தாசையா இருந்திருப்பேனே. மனம் கசந்து நான் நினைக்கிறேன் மார்பிள் அடித்துக் கொண்டு அழுது கொண்டிருப்பான். மார்பிள் அடித்துக் கொண்டு 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சொல்லுவோமா? தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த அக்கிரமங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு விலக்குகிற தேவனா இருக்கிறார். கரங்களை வெற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர். யாக்கோபை நேசித்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒருவேளை கடந்த கால தவறுகளுக்காக உண்மையாக மனஸ்தாபப்படுவீர்கள் என்றால் மன்னித்து ஒரு பெரிய ஒரு புதிய வாழ்க்கையை யாக்கோபுக்கு கொடுக்க இருக்கின்றார். அதைதான் நம்ம படிக்க போகிறோம். சரி, அடுத்தது மேல் வீட்டின் அறையிலே அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் 10 நாள் தரித்திருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாரோடு கூட அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது இங்கே நாம் படிக்கிறோம், வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு, இது சொல்றாங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 5 வருடங்கள் கழித்து நடக்கிற காரியம். 5 வருடம் கழித்து கலாத்தியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த பெந்தேகோஸ்தே நாள், அது சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாசிக்கலாம். எருசலேமுக்கு போய் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர. 5 வருஷம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? எருசலேம்ல இருக்கிற சபையிலேயே இருக்கிறார். எங்கேயும் போல. உயிரோடு இருந்தப்போ அவர் கிட்டே வரல. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இயேசு யார் என்று தெரிந்த பிறகு இந்த யாக்கோபுடைய மனம் திரும்புது. 5 வருடம் யாக்கோபு அங்கே எருசலேம்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். எங்கே போல. யாக்கோபு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக போயிட்டாங்க. ஆனா இந்த யாக்கோபு அங்கேயே இருக்கின்றார். அடுத்தது 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. இந்த 12ஆம் அதிகாரம் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கின காரியங்கள் சொல்லப்படுகிறது. அது இன்னும் சில வருடங்கள் கழித்து நடைபெற்ற காரியம். இப்பொழுது அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, பேதுரு விடுதலையாகி அந்த மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான் வீட்டுக்கு தான் வர்றாரு. அங்கதான் சபை கூடி இருக்கிறது. அவள் எல்லாரும் பேதுருவின் விடுதலைக்காக ஜெபம் பண்றாங்க. அவளுக்கு கர்த்தர் தன்னை விடுதலை ஆக்கின விதத்தை விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் அங்க இருந்தாரு. ஆனா பேதுரு விடுதலையாகி வந்த போது பேதுரு சொல்லுகிறார், இதை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும். அப்போ
இப்போ அடுத்த சில ஆண்டுகளிலே திருச்சபையின் பொறுப்புக்கு அல்லது முன்னணி தலைவர்களில் ஒருவராக இந்த யாக்கோபு உயர்த்தப்படுகிறார். நன்றாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த பொறுப்புகள் இயேசுவின் உடன் சகோதரனாய் இருந்ததினால் கொடுக்கப்படவில்லை. எனக்கு அநேகர் நினைக்கிறாங்க இந்த பொறுப்புகள் உடன் சகோதரனாய் இருந்ததினால கொடுக்கப்படவில்லை. தேவனை கடந்த வாரத்திலே சொன்னேன்ல, யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த வாஞ்சை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. படிப்படியாய் தேவன் அவரை என்ன செய்கிறார்? உயர்த்தார். பொறுப்புகள், நிறைய பேர் நினைக்கிறார் பொறுப்புகள் வேண்டும் என்றால் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக நடக்க வேண்டும். ரெஸ்பான்சிபிள் person must be responsible. பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பை கொடுக்க முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொறுப்பு கர்த்தர் கொடுக்கணும்னா நான் கொடுக்க முடியாது, எந்த ஸ்தாபனங்களும் கொடுக்காது. கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். இங்கே அவன் ஆலயத்திலேயே இருக்கிறான். நான் நினைக்கிறேன் வேதத்தை என்ன செய்கிறார்? ஆராய ஆரம்பிக்கின்றார், படிக்கிறார், ஜெபிக்கிறார், பேதுருவுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். ஏனென்றால் பேதுருவின் மூலமாக தான் 12 அதிகாரங்கள் வரைக்கும் என்ன நடக்குது? எல்லா காரியங்களும் நடக்குது. பேதுரு அங்கங்க ஊழியத்துக்கு போறார். ஒரு உதவிக்காரனாக இந்த யாக்கோபு எருசலேம் தேவனுடைய ஆலயத்திலே செயல்படுகிறார். எருசலேம் ஆலயம் இப்படி சின்ன ஆலயம்லாம் இல்லை. 3000 5000 எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் வருகிறார். சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அது தாண்டி சீரியாவிலும் சிலிசியாவிலும், இன்னும் சொன்னா அடுத்த அதிகாரத்திலே 6வது 7வது அதிகாரத்திலே அந்தியோகியா நாடு வரைக்கும் சபைகள் என்ன செய்தது? இதற்கு அத்தனைக்கும் தலைமை பீடமாக இருக்கிறது எது? எருசலேம் உள்ள சபை. இந்த எருசலேம் உள்ள சபையிலே தேவன் படிப்படியாக இந்த யாக்கோபை தேவன் உயர்த்துகிறார். ஒரு சொல்லுவோமா? உயிரோடு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் அந்த இயேசுவுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வாய்ப்பை அவன் நழுவ விடவில்லை. எனக்கு கேட்கிற அருமையான, இதை நான் படித்துக் கொண்டிருந்த போது 15வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்போ தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார். யாரு? இவரே எடுத்துக்கொள்ளல, பொறுப்பு தானா வருது. ஒரு சொல்லுவோமா? ஆமா, தேவன் பார்வோனுக்கு முன்பாக தேவனாகவே அவனை உயர்த்தினார். யோசேப்பை அவன் சொல்லி அனுப்பின அந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான், ஆனால் தேவன் மறக்கவில்லை. இந்த கால வெள்ளனை மறந்து விட்டார் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், யோசேப்பை நினைவு கூர்ந்த தேவன், ராகேலை நினைத்தருளின தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சின் சத்தத்தை அவர்கள் தேவனுக்கு நேராக ஏறெடுத்த போது நினைத்தருளின தேவன் உன்னையும் நினைப்பார். அவரை விட்டு விட்டுறாத. தேவ சமூகத்தில் உன்னுடைய கண்ணீரை ஊற்று, தேவ சமூகத்தில் காத்திரு, ஏற்ற காலங்களிலே அவர் உன்னை உயர்த்துவார். இங்கே படிப்படியாக உயர்த்தி 15வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தலைமை பொறுப்பை யார் கைக்கு வருது? யாக்கோபு. இது சாதாரண ஊழியம் அல்ல. 15வது அதிகாரத்தின் சம்பவம். அந்தியோகியா பட்டணத்திலிருந்து ஒரு பிரச்சனை வருகிறது. அந்தியோகியா பட்டணத்திலிருந்து ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக அவர்கள் வருகிறார்கள். பவுலும் பர்னபாவும் அங்கே வருகிறார்கள். ஏனென்றால் அந்தியோகியாவில் எருசலேமிலிருந்து தேவனுடைய எருசலேம் சபையிலிருந்து கட்டளை பெறாமல் போன சிலர் அங்கே பிரச்சனை பண்றாங்களாம். அந்த அதிகாரத்தை நீங்க படித்துக் கொள்ளுங்க. எங்க எருசலேம்ல இருந்து என்ன வாங்கிட்டு வரலையா? எங்க இடத்திலிருந்து கட்டளை பெறாத சிலர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு போதகம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை கேட்டுட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்ப சபை அங்கீகரித்தவர்கள் தான் போய் என்ன செஞ்சிருக்காங்க? பிரசங்கம் பண்ணணும். ஆனா அங்கீகரிக்காத சிலர் போய் பிரசங்கம் பண்ணதுனால அங்க அவங்க சொல்றாங்க, புறஜாதியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்து யூதர்களாக மாறி அடுத்தது நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பெரிய பிரச்சனை. அவர்கள் உடனடியாக புறப்பட்டு எங்க வர்றாங்க? எருசலேமில் இருக்கிற சபை வந்து இந்த பிரச்சனையை எருசலேமில் இருக்கிற சபையில யாக்கோபிடத்தில் சொல்கிறார்கள். உடனே அங்கே பேதுரு இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுரு முதன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறார். தேவனே ஒரு எலிவேஷன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். உயர்வு யார்கிட்ட இருந்து வரும்? ஆமா, தேவனிடத்திலிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் உயர்த்துவதல்ல, சூழ்நிலைகள் அங்கே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பொறுப்பு முழுவதும் யார் கையில் வந்திருக்கு? இந்த யாக்கோபினுடைய கைகளில் வருகிறது. இப்பொழுது பேதுரு புறஜாதியார் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் விருத்த சேதனத்தை செய்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கல. நான் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல இந்த கொர்நேலியின் வீட்டில் இறங்கினார் என்கின்ற காரியத்தை தெளிவா சொல்றார்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விருத்த சேதனத்தினால் அல்ல என்பதை பேதுரு தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த அப்போஸ்தலர்கள் புத்தகம் 10வது அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழியத்தில் நடைபெற்ற காரியங்களை, புறஜாதியார் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற காரியங்களை விவரமாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஃபைனல் அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு வருகிறது? யாக்கோபுக்கு வருகிறது. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு என்னுடைய பாயிண்ட் அந்த இடத்துக்கு போகிறது இல்லை. இப்ப பொறுப்பு ஃபுல்லா யார்கிட்ட வருது? யாக்கோபு கிட்ட வருது. ஒரு ஸ்லோமா தேவன் உயர்த்துகிறார். சும்மா எல்லாரையும் உயர்த்திட மாட்டார், சும்மா எல்லாரையும் உயர்த்த மாட்டார். இந்த யாக்கோபு பல வருடங்களாக விடாமல் தேவனுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டோம், அடுத்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன் என்று சொல்லி அந்த எருசலேமில் இருக்கிற சபையில் எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதான ஆசாரி இயேசு மேசியா இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? இயேசு மேசியான்னு பிரசங்கிக்க கூடாது என்று சொல்கிறார். இவர்களுக்கு வேலையா என்னதான்? இயேசு தினந்தோறும் ஜெபாலயங்களிலும் வீடுகள் தோறும் அப்போஸ்தலர்கள் உபதேசத்தை செய்து கொண்டே இருந்தார். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அவங்களுக்கு வேலையே. டெய்லி பிரசங்கம் பண்றது. ஊழியக்காரனுக்கு வேற என்னது வேலை? ஜெபம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் அதான் சொல்றாங்க, எருசலேம் முழுவதும் அந்த போதகத்தினால் என்ன செஞ்சிட்டீங்க? நிரப்பிட்டீங்களேன்னு கேட்கிறான். ஒரு சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த யாக்கோபு தினந்தோறும் வேதத்தை படித்து இயேசு யார் என்ற செய்தியை தன்னிடத்தில் வருகிற எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் மற்ற ஊர்களுக்கு போனாலும் சபையின் பொறுப்பை மிகவும் கவனமாக கவனிக்கின்ற ஒரு போதகராக அவர் செயல்பட்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, இதுதான் இயேசுவை சந்தித்த முழு பொறுப்பும் யார்கிட்ட வருகிறது? இந்த யாக்கோபு கிட்ட வருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்த குறிப்பு 2 தானே சொல்லியிருக்கேன். ஆமா, இயேசுவை விசுவாசிக்கும் யாக்கோபு. அடுத்தது நிருபத்தை எழுதும் யாக்கோபு. நிருபத்தை எழுதும் யாக்கோபு. இப்போ பாருங்க, சுவிசேஷ புத்தகங்கள். நான் நினைச்சேன் முதல் சுவிசேஷ புத்தகம் நான் சின்னதுல மத்தேயு தான் இருக்கணும். ஏங்க முதல்ல என்ன இருக்குது? மத்தேயு. ஆனா சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது எழுதின புத்தகம் யாக்கோபின் நிருபமா. முதல் எழுதினது எது? யாக்கோபின் நிருபம். 49 கிபி 49 இந்த நிருபத்தை எழுதுகிறார். 50வது வருடத்துல பவுல் கலாத்தியர் நிருபத்தை எழுதுகிறார் என்று சொல்கிறார். அப்ப முதல்ல எழுதப்பட்ட புத்தகமே இதுதான், யாக்கோபு. என்னை படித்த போது நடுங்குகிறேன் நான். ஆண்டவர் அந்த புத்தகத்தை, அந்த நிருபத்தை கனப்படுத்துகிறார். முதல்ல எழுதின புத்தகம். நான் சொல்றேன், 33 ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா கிடைத்த அந்த தருணத்தை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை எழுதுகின்ற பெரிய ஸ்தானத்தில் யாரை உயர்த்தினார்? யாக்கோபை உயர்த்தினார். அந்த 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 நிருபத்தில் 5 அதிகாரம் தான். ஒரு மெச்சூர்டு பாஸ்டரா இருக்கிறார், சீசன்டு பாஸ்டர். யாரு? நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பு, மிகப்பெரிய அனுபவம் அவருக்கு கிடைத்திருக்கும். மிகப்பெரிய அனுபவம். இந்த அனுபவத்தில் இருந்து அந்த 5 அதிகாரத்தில் பெரிய விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை சொல்லியிருக்கிறார். அதை சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நிருபத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1வது அதிகாரத்திலே சோதனை குறித்தும் பரீட்சையும் குறித்து பேசுகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து பேசுகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பாவம் இச்சைகளை குறித்து பேசுகிறார். வசனம் கண்ணாடியை போல நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் சபைக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். ஐஸ்வர்யவான் ஏழை என்ற பாகுபாடு, இனப்பாடுபாடு, பொருளாதார பாகுபாடு சபைக்குள் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார். விசுவாசம் கிரியைகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று பேசுகிறார். நாவை குறித்து பெரிய பிரசங்கம் பண்றார். சொல்லுவோமா? ஆமா, ரொம்ப அற்புதமா சொல்றார். ஏன்னா அங்க நாவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. எங்க சபையில பெரிய, இங்க எருசலேம் சபையில அல்ல. ஏனென்றால் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் தான் என்ன செய்கிறார்? 12 கோத்திரத்தில் இருந்தவர்கள் சிதறி இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லா சபைகளிலும் நாவு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆகவே சிதறி இருக்கிற 12 சபைகள், 12 கோத்திரத்தார் எல்லாருக்கும் எழுதுகிறார். அப்போ நாவை பற்றி பேசுகிறார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுமை, யோபின் பொறுமையை குறித்து பேசுகிறார். ஜெபத்தை குறித்து பேசுகிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அது அடுத்த குறிப்பில் நான் வர்றேன். இப்போ தேவனுடைய வார்த்தையை முதலாவது புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்தை எழுதினது யாரு? உண்மையான மனம் திரும்புதல் உன்னை எல்லாத்தையும் டாப் மோஸ்ட் கொண்டு போகும். எனக்கு அடிக்கடி நான் யோசிப்பேன், தானியேல் இருந்திருந்தா, எருசலேம்ல யூதாவில் இருந்திருந்தா ஒரு தேசத்துக்கு தான் தலைவன். யாரு? தானியேல். ஆனா பெர்சியா தேசத்துல, பாபிலோன் தேசத்துக்கு அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். தேவனோடு கூட நெருங்கிய உறவில் இருந்தான். உலகம் முழுவதற்கு தலைவனாக மாற்றிட்டார். 127 தேசங்களுக்கு தலைவனாக யார் மாத்திட்டா? இருந்தா கொஞ்சம், ஆனா சிறையிருப்புல கொண்டு போய் தேவனால் எந்த அளவுக்கு வேணா உயர்த்த முடியும். நான் வேதத்தை எனக்கு தெரிந்த அளவில் நான் படித்து பார்த்த பிறகு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தானியேல் அளவுக்கு வேற யாரும் உயர்த்தப்படல. தானியேல் அதான் சொல்ற, எனக்கு ரொம்ப பிரியமானவன். யாரு? தானியேல். தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கினதற்கு முன்பதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் உயர்த்துவதற்கு அளவே இல்லைங்க. கொஞ்சம் மனம் திரும்புங்க, கொஞ்சம் தேவனோடு கூட வாங்க. சரி, இருக்கட்டும். இப்படி தேவனுடைய வார்த்தையை எழுதின ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். சரி, அடுத்த குறிப்பு, தாழ்மையான ஒரு மனிதன். யாரு? ஆமா, யாக்கோபு. யாருங்க? தாழ்மையான யாக்கோபு. எனக்கு அது படித்த போது ரொம்ப ஆச்சரியமா, பெரிய பொறுப்பு, இன்னைக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, ஆனா ரொம்ப தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறவர்கள். கடந்த வாரத்துல இயேசுவை குறித்து நான் சொன்னேன்ல, எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இயேசு தம்மை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் செய்த அற்புதங்களை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கட்டளையிட்டார். யார்கிட்ட இதை என்ன செய்யாத, நம்ம ஒண்ணு செய்யலைன்னா கூட நம்ம பிரசித்தம் படுத்திட்டு இருக்கோம். ஆனால் பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கட்டளையிட்டார் இயேசு. ஆமா, ஞானமாய் உயர்த்தப்பட்டார் இயேசு. தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. இந்த யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரத்தில் தம்மை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. நம்மளா இருந்தா எப்படி வெளிப்படுத்துவோம், அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு உயிரோடு இருக்கிறப்ப கர்த்தர்னே சொல்லல, விசுவாசிக்கல, இடரல் அடைந்தான், மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னான். இப்ப சொல்றாரு தேவனுக்கும். ஆமா, சொல்லாத நாவெல்லாம் சொல்ல வைப்பார். சொல்லாத நாவெல்லாம் சொல்ல வைப்பார். எனக்கு அடிக்கடி வேதத்துல பாத்தீங்கன்னா, எந்த நாவு தூசிக்குதோ அதே நாவு உங்களை மகிமைப்படுத்தும், உங்களுடைய வழிகள் செவையா இருக்கும் என்றால். ஆமா, சாவா நினைச்சாங்க பவுல், அப்புறம் சொல்றாங்க இல்ல சாகல, உதறி போட்ட பிறகு இன்னும் உயிரோட இருக்கான், இவன் தேவன் என்று சொல்றார்கள். ஒரு சொல்லுவோமா? ஆமா, இந்த நாவு தான் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லுது. அதே நாவு கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியக்காரன். ஊழியக்காரன் போற பிரசங்கமே இதுதான், ஊழியக்காரன், மை சர்வன்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னுடைய அடிமை என்று சொல்லுகிறார். யாரு? பாண்ட் சர்வன்ட், கட்டப்பட்ட அடிமை என்று சொல்லுகிறார். ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த அந்த அடிமை குடும்பத்தில், ஒரு எஜமானுக்கு அடிமை குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் வீட்டுட்டு என்ன செய்ய முடியாது, அந்த குழந்தை போகவே போகாது. யாத்திரா புஸ்தகத்தில் இருக்கு. அடிமையா வந்துட்டான்னா 7 வருஷம் கழிச்சு நீ போலாண்டா அப்படின்னா, இல்ல நான் உண்மையே சேவிக்கிறேன், வா பிடிச்சி என்ன செய்வான், காதை செவரோடு வா, கதவோடு சேர்த்து என்ன செஞ்சிருவான், ஓட்ட போட்டு அவன் அவங்களதான் கட்டப்பட்ட, இனி சந்ததி சந்ததியா யாருக்கு தான்? இந்த எஜமானுக்கு தான் அடிமை. அப்படி யாக்கோபு இயேசுவுக்கு சந்ததி சந்ததியாக தன்னை அடிமையாகவே என்ன செஞ்சிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் யாரு? ஊழியக்காரன் தமிழ்ல போட்டிருக்கேங்க, ஆனா ஸ்லேவ், நான் சர்வன்ட் இல்ல, யாரு? நான் ஸ்லேவ் என்று சொல்லுகிறார். நேற்றைக்கு போன வாரத்தில் நான் அநேக காரியங்களை சொன்னேன். ஆபிரகாம் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான். என் தாசனாகிய ஈசாக்கு என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோப் என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய காலேப் என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீது என்று சொல்லுகிறார். ஏசாயாவை கூட என் தாசன் என்று சொல்லுகிறார். தானியேலை என் தாசனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே என்று நேபுகாத்நேச்சார் அழைக்கின்றான். இவர்கள் எல்லாரும் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள். யாரை தேவன் உயர்த்துவார் என்றால், தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள். ஓடி போறவன் இல்ல, பிரச்சனை வந்தா ஓடி போறவன் இல்ல, வாழ்ந்தாலும் செத்தாலும் யார் கூட இருப்பேன்? இயேசுவோடு கூட.
எருசலேம் சபையில சும்மா எல்லாம் நினைக்காதீங்க, பல பிரச்சனைகள் வந்திருக்கும். பிரதான ஆசாரியர் சும்மா விட்டுருவாங்கன்றீங்களா? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டா ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும் போதே கூட்டிட்டு போயிட்டான். 40,000 பேர் அங்க கூடி வந்தா என்ன என்ன நடந்திருக்கும்? தினந்தோறும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பார். யாக்கோபு ஓடவில்லை. எனக்கு இருக்கிறாருமையாலே கட்டப்பட்ட அடிமையாக ஒப்பு கொடுத்தான். சொல்லுகிறார், ரொம்ப நம்மளா இருந்தா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்னா அடிமைன்னு சொல்லுவோமா? படிக்கலைன்னா கூட டாக்டர்னு போட்டுக்கிறாங்க, ரெவரண்ட்னு போட்டுக்கலாம், எதை வேணா போட்டுக்கலாம். இன்றைக்கு பெரிய பெரிய அங்கீகள்லாம் போட்டுக்குவாங்க, தங்கள் யார் என்று ஸ்தானத்தை காட்ட முடியாது. சரி, அடுத்தது தங்களுடைய பொசிஷன்ஸ், அவள் அடைந்திருக்கின்ற என்னது பதவிகள், தேங்க்யூ, பதவிகளை போட்டுக்கிறாங்க. ஆனா முதல் சபையினுடைய மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எருசலேமில் இருக்கின்ற எல்லாருக்கும் தலைமை போதகராக இருக்கிற யாக்கோபு எழுதுகிறதாவது. நம்மளா இருந்தா நான் ஒருவேளை எழுதியிருப்பேன், இதை படிக்காம இருந்தா எழுதி இருந்திருப்பேன். நல்ல வேலை படிச்சுட்டேன், எழுதவே மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படிதான் எழுதியிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்யலாரு? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாம். ஏனென்றால் அந்த பாடு மரணங்களை இயேசு எப்படி ஒரு வேலைக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயம், அத சிலுவையை ஒருத்தன் பார்த்துட்டான்னா தன்னை வெளிப்படுத்த மாட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் இயேசுவை பாருங்கள், சிலுவையை பாருங்கள், அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். உலகத்தை பார்த்துறாதீங்க, பெரிய ஊழியர்களை பார்க்காதீங்க, இயேசுவை பார்ப்போம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. இந்த யாக்கோபு இயேசுவை பார்த்தான், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினான். சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த இடத்தை திரும்பி வாசிங்க. யாக்கோபு கர்த்தராகிய ஊழியக்காரனாகிய யாக்கோபு. அடுத்தது ஒரு அன்பான ஒரு போதகராக செயல்படுகிறார். அதை எழுதி கொள்ளுங்கள். ஒரு அன்பான போதகர் யாரு? யாக்கோபு. ஒரு பெரிய ஊழியத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு அன்பான, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அத்தனை பிரச்சனையும் அமைதியா தாங்க ஒரு கிருபை யாருக்கு கிடைச்சிருக்கு? பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துருக்கு. சும்மா ஒரு பொசிஷன்ஸ்க்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த பதவி எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிடைச்சா எவ்வளவு பிரச்சனை வரும். வரப்போகுதுன்னு சொன்னாலே தானியேலுக்கு என்ன செஞ்சுட்டான்? சிங்க குபியில போறதுக்கு. புரியுதா? இந்த ராஜா எல்லாருக்கும் மேல தானியேலை உயர்த்தலான்னு யோசிக்கிறான். உடனே அதுக்காக தானியேலை பிடிக்கிறதுக்காகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி சிங்க குபியில போட்டான். அந்த பிறகு இல்லை, வர்ற மாதிரி இருந்தாலே உங்களை காப்பு வச்சிருவான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படி செய்வாங்களா? எருசலேம்ல சபை இருக்கும், எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆமா, எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா அவர் சொல்றாரு, வாசிங்க அதே வசனம் வாசிங்க. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதா இந்த வசனத்தை எனக்கு அதை யோசிச்சு பார்த்தீங்க. வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதா? அதான் சொன்ன அன்பான ஒரு போதகர். யாக்கோபுக்காக அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்த்துதல் சொல்லி பல பிரச்சனை பண்றான், ஆனா வாழ்த்துதல் சொல்றாங்க. வாழ்த்துதல் சொல்லி எந்த நிருபத்திலையும் பவுலோ பேதுருவோ யாருமே வாழ்த்துதல் சொல்லி எழுதுறது இல்லை. யார் தான் எழுதுறா? யாக்கோபு. இதே போல அந்த அந்த அப்போஸ்தலர் 15:23 அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு நிருபங்களை எழுதுகிறாங்க. அங்கே எருசலேம் சபையில கூடி தீர்மானம் எடுத்த தீர்மானத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அங்கேயும் யாக்கோபு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். வாசிக்கலாம். வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்று வாழ்த்துதல் சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்க. யாக்கோபு கிட்ட இருந்து இன்னைக்கு கத்துக்கிற காரியம், தேவதூதன் மரியாளை சந்தித்த உடனே வாழ்த்துறான். ஸ்திரீகளுக்குள் வாழ்க, மரியாளே வாழ்க என்று சொல்லுகிறான். மரியாளே வாழ்க. நான் நினைக்கிறேன் யாக்கோபு மரியாளை கூப்பிட்டு
ஆதியிலிருந்து எல்லாத்தையும் கரெக்டா என்ன செய்யுங்க எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு அப்பதான் ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்துட்டு இருந்தப்பா, திடீர்னு அறை பிரகாசித்தது. தேவதூதன் வந்து அந்த இடத்துல வாசிக்க முடியுமா? தேவதூதன் லூக்கா 1ஆம் அதிகாரம் எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி இல்ல இல்லம்மா, வாழ்க. அந்த வீட்டில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. போது போதும், அதான் எனக்கு வேணும், அதான் கிருபை பெற்றவளே வாழ்க. வாழ்த்தி இருக்கிறான். அம்மாட்ட கேட்டிருப்பான். தேவதூதன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்? கிருபை பெற்றவளே வாழ்க. அதான் அன்பான போதகர். அப்போ பரலோகம் நம்மை வாழ்த்துகிறது. கிருபை பெற்றவளே, அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. யாருக்கு? வேற எந்த அப்போஸ்தலனும் கேட்டிருக்க மாட்டான். ஆனா இந்த யாக்கோபு எழுதும்போது எதுதான் சொல்லணும்? முதல்ல வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. கீழே படிச்சு பாருங்க, என் சகோதரரே. அதெல்லாம் அந்த அன்பான வார்த்தை. விசுவாசிகளேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரொம்ப எல்லாரும் என்ன செய்யறாரு? என் சகோதரரே என்று எழுதுகிறார். அன்பு. என் சகோதரரே, என் சகோதரரே. இன்னொரு இடத்துல பிரியமான சகோதரரே. 16வது வசனத்துல பாடிங்க. என் 1ஆம் அதிகாரம் 16. என் பிரியமான சகோதரரே. அடுத்து சொல்றாரு, மோசம் போகாதீர்கள். சாதாரணமா சொல்லும்போது சகோதரரே என்றாரு. ஒரு கடினமான வார்த்தையை சொல்லும் போது பிரியமான, எப்படி எல்லாம் கத்துக்கணும் பாருங்க. பிரியமான சகோதரன் சொல்லிடலாம் மேட்ர. என் பிரியமான அன்பான ஒரு போதகர். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க. அன்பான தகப்பனாருங்க, அன்பான தாயாருங்க, அன்பான பிள்ளைகளா இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் அன்பானவர்களா இருங்க. இந்த யாக்கோபு அன்பான ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். ஒரு நல்ல அன்பான ஒரு போதகர். அந்த பெரிய பொறுப்புக்கு வரும்போது வர வர ரொம்ப தாழ்மை வேணும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவர் வரத்த கருத்துல என்ன செய்யுங்க? ஏற்ற காலத்துல உங்களை தாழ்த்துகிற போது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய். அதே போல எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தகப்பனுடைய அன்பு தேவை. பிரைஸ் தி லார்ட். எல்லா குடும்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எல்லாருமே, அதுவும் விசேஷமாக ஊழியங்களுக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் அன்பாய் நேசியுங்கள். அன்பாய் நேசி. அன்பை காட்டாமல் ஒன்றை என்ன செய்ய, தப்பு இருக்கட்டும், பரவாயில்ல. இயேசு யாக்கோபுடைய வாழ்க்கையை விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் தொடர்ந்து அவனை நேசித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய தவறை அல்ல, அவனுடைய பாவத்தை அல்ல, அவனை நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இந்த சத்தியம் நமக்கு புரியுறது இல்லை. அப்படியே மார்க்கமா பாக்குறது. அவன் பார்க்கிற பார்வையில என்ன செஞ்சிருவான்? நம்ம கிட்ட வராம போயிடுவான். அன்பான பார்வையை பாருங்க, அவன் இருதயமே என்ன செஞ்சிடும்? உடைந்து விடும். ஒரு அன்பான, அதனாலதான் அந்த பெரிய சபையை கட்டி காக்க முடிந்தது. அந்த பெரிய உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆரம்பத்துல மோசே கிட்ட அந்த குணநலம் இல்ல. எவனாவது ஏதாவது பேசினா அங்கேயும் பார்ப்பாரு. அடுத்தது என்னதான்? எடுத்து வெட்டிடுவார். 40 வருஷம் அலை விட்டார் வனாந்தரத்துல. அப்படி இருந்தீங்கன்னா 40 வருஷம் உயர்வு வரும். ஆஃப்டர் 40 years. ஆமா, எத்தனை லைஃப் டைம்னு தெரியல. இம்ப்ரிசன்மெண்ட் எவ்வளவு வருஷம் தெரியல எனக்கு. ஆமா, யாரையும் வெட்டிடாதீங்க. வார்த்தையால கூட பட்டயத்தை எடுக்கிறது இல்ல, வார்த்தையாலே பார்வையாலே அப்படி இருந்துடாதீங்க. அன்பா நேசிப்போம். கொஞ்ச நாள் தான் வாட போறோம். அப்படியே எங்கே யாருக்கு எழுதி கொடுக்கல ஆண்டவர். ஒண்ணு அவர் சீக்கிரம் வரணும், இல்லைன்னா நான் அடிக்கடி யோசிக்கிறேன், ஆண்டவரே சீக்கிரமாய் வரும் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இப்ப நாம சொல்ல வேண்டிய, ஆண்டவரே நான் சீக்கிரமா நான் வரேன். அப்படிதான் நம்ம ஆயத்தப்பட்டு கொள்ள வேண்டும். எப்ப முடியும்னு தெரியாது. லைஃப் வீட்டுக்கு போய் இருப்போமா என்று தெரியாது. யாருக்கும் கேரண்டி இல்லை. நன்றாய் புரியுது. கொஞ்ச நாள் தான் வாழ போறீங்க. எல்லாரோட அன்பா இருந்துருங்க. போனா எனக்கு அடிக்கடி நான் ஒரு விதவையை நான் அடிக்கடி யோசிக்கிறேன். அதனால அடிக்கடி நான் சொல்றேன், நான் ஒரு விதவையின் மகன் செத்த போது அந்த ஊரே அவன் வீட்டுக்கு வந்துச்சான். அவங்க விதவை வீட்டுக்கு ஒன்னா வர மாட்டான். ஆனா நான் ஒரு விதவை மகன் இறந்தா ஊரே என்ன செய்யுது? வருது. அந்த அளவுக்கு அன்பை காட்டியிருக்காங்க. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்க உங்களை பார்த்து சொல்ல, கொஞ்சம் கோபத்தில் அடக்கிக் கொள்ளுங்க. கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போவோம்.
பாதிப்பை ஏற்படுத்திட்டு போங்க. அதுக்காக பிள்ளைகள் தப்பு செய்யும்போது அன்பை காட்டிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே இது பண்ணாதீங்க. அன்புள்ளவன் ஏற்கனவே அவனை என்ன செய்யறானா, தண்டிக்கிறான். பிள்ளையை சிச்சியா தண்டியாமல் விடாதேன்னு சொல்லப்பட்டு, அதை கரெக்ஷன், அதை சீர்படுத்துவதற்காக அவர்களை சிச்சிப்பது வேற, கடும் கோபம் கொண்டு அவனை உண்டு இல்லைன்னு ஆகிறது வேற. ஆகவே அந்த சிச்சை கூட அன்பில் இருந்து இருக்கட்டும். அதை அவர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். ஆமா, பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். பெற்றாரே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, அன்புள்ளவர்களாக நாம் வாழ்வோம். கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மேன் ஆஃப் பிரேயர். அடுத்தது ஜெபிக்கும் யாக்கோபு. என்ன யாக்கோபு? ஜெபிக்கிற யாக்கோபு. அவருடைய நிருபம் ஆரம்பமே ஜெபத்துல தான் ஆரம்பிக்குது. வாசிங்க, இல்லைங்க 5வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். வெயிட் வெயிட், ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க. இங்க யாருக்கு சாலமோனை விட ஞானியா இருக்கிறீங்க? எல்லாம் சாலமோனுக்கு கீழே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யாரும் என்ன வரல, ஞானம் வரல. ஆனா அதனால நமக்கு, ஆனா நாம என்ன நினைக்க, சாலமோனிலும் ஞானத்துல வளர்ந்துட்டோம், அதனால கேட்கறது தினந்தோறும் கேட்போம். ஞானத்துல குறைவுள்ள, அதை உணரும் போது தான் கேட்போம். ஆண்டவரே வீடு தாரும் கேட்போம். அடுத்தது எதை கேட்போம்? கார் தாரும் கேட்போம். இனி என்ன வேணும், எதெல்லாம் கேட்போம். பெரிய லிஸ்டா இருக்குது நமக்கு. ஆனா ஆண்டவர் இங்க யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன், ஒருவனையும் கடிந்து கொள்ளாமையாக்கிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அது யோசிச்சு பார்த்தேன். நாசரேத் ஊரு பேர் சொல்ல முடியாத ஒரு ஊருங்க இந்த இஸ்ரவேல் தேசத்துல. அதுவும் தச்சனுடைய குமாரன். பெரிய ஆஸ்தியெல்லாம் கிடையாது. படிச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட இயேசுவை சந்தித்த பிறகு வாழ்க்கையே மாறிடுச்சு. எவ்வளவு அற்புதமாக அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஒரு சில ஊழியர்கள் இந்த வகுப்புக்கு வந்த போதுதான் இந்த யாக்கோபின் நிருபத்தை ஆழமாய் படிக்க கட்ட எனக்கு உதவி செய்தான். நாங்கள் அந்த நிருபத்தை ஆழமாய் படித்த பிறகுதான் இந்த யாக்கோபு மேல இப்படி ஒரு இது வந்தது எனக்கு. ஓ, இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானா இருந்திருக்கிறாரா அப்படி. சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய செய்திகளில் கூட யாக்கோபின் நிருபத்தில் அதிகமாக செய்தி கொடுத்து எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கு ஞாபகம் இல்லைன்னா திரும்பியும் எடுத்துடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. நைட்டு முழுவதும் தூங்காம இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான காரியங்கள். கத்திரிக்கு சித்தமான திரும்பியும் ஆரம்பத்துல பார்த்துருவோம் ஒரு கை. ஏன்னா இது தெரியாம அதை படிச்சிருப்பீங்க, அதனால திரும்பியும் ஆரம்பிப்போம். யாக்கோபின் நிருபம் கேட்கிற அருமையானே, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அடுத்தது 5வது அதிகாரம். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதும் ஜெபத்தை குறித்து எழுதுகிறாரு, முடிக்கும் போது ஜெபத்தை குறித்து முடிக்கிறார். அப்போ இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? ஜெபிக்கிற ஆளா தான் இருப்பார். அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அழுக கடவன். அப்படியா இருக்குது? உங்கள் 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். அப்புறம் அற்புதமா ஆரம்பிக்கிறார். துன்பம் வருதா, தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. பல துன்பங்களை யார் பார்த்திருப்பா? யாக்கோபு பார்த்திருப்பார். துன்பம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நான் சொல்றேன், துன்பம் வரும்போது அதிகமா ஜெபம் பண்ணி ஆண்டவங்களோடு உங்களை சந்திக்கிற நேரம் அது. துன்பத்தை எதுக்கு ஆண்டவரே துன்பத்தை கொடுத்தீங்க? உன்னை சந்திக்கதான், உன்னை சந்திக்கதான் துன்பம். ஆனா நீ என்ன செய்யற? வரவே மாட்டேன்ற. எங்க சந்திக்கிறது? இந்த கால் உன்னோடு கூட பேசுகிறான். துன்பங்கள் உலகத்தா துன்பம் வருங்கால் நகுக, சிரிங்க, சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இடுக்கண் வருங்கால் நகுக, அதுக்காக அங்க போய் சிரிச்சிட்டு இருக்கா. தேவ சமூகத்துல கண்ணீரை ஊத்தி ஜெபம் பண்ணீங்கன்னா தேவனுடைய சந்திப்பு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஏசாவுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியா அந்த உறவை சரிப்படுத்தி கொண்ட பிறகு யாக்கோபு நதிக்கரையிலே அந்த பிரச்சனைக்காக அழுது ஜெபிக்கிறான். தேவன் அவனை சந்தித்தான். ஏசாவின் இருதயமே மாறிடுச்சு. அப்போ உங்களுடைய துன்பம் வருகுதா? எத்தனை பேருக்கு துன்பமே இல்லை?
யாருக்கா துன்பம் இல்லாம இருக்கீங்களா? இங்க அடிக்கடி துன்பத்தை எதுக்கு அனுப்புறாருன்னு புரியுதா? தேவனுடைய சந்திப்பு உண்டாவதற்கு. மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் துன்பப்பட விரும்பவில்லை. துன்பத்தை அனுப்பும் போது அவருடைய சமூகத்துக்கு நம்ம போறோம். பசிக்கும் போது டைனிங் டேபிள் உட்கார்ற மாதிரி துன்பம் வரும்போது தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, இந்த துன்பம் ஜெபம் பண்ணீங்கள, அடுத்து சொல்றாரு, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் உன்னுடைய துன்பத்தை இன்பமாக என்ன செஞ்சிருவாரு? மாற்றிடுவார். நீ ஓடிடாத, இன்பமா மாறணும் ஓடிடாத. இப்ப என்ன செய்ய? சங்கீதம் பாட இங்க வா, சபைக்கு வா, வீட்டுல சங்கீதம் பாடு. இங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. துன்பத்தை எதுக்கு கொடுக்குறான்னு புரியுதா? ரைட், ஓகே. அடுத்தது, உங்களில் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய், வர்றவங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணியிருப்பாராட்டு இவரு. அப்படியே தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். எண்ணெய் பூசி அவனுக்காக பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். எத்தனை பேர் எழுப்பினார்னு தெரியல. யாக்கோபு விசுவாசத்தோடு எழுதுகிறார், இல்ல அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு, ஆமா, நீங்கள் அதையும் சொல்றார், பாவம் செஞ்சுட்டு எண்ணெய பாட்டில் தான் தீரும். அநேக இடங்களுக்கு போகும்போது என்னைய ஜெபம் பண்ணி கொடுங்க, பயபக்தியோடு ஜெபம் பண்ணி கொடுக்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் நீதிமான் செய்யும், நீதிமான் செய்யும் வேண்டுதல் என்று சொல்லவில்லை, ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்ல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு ஊக்கமாகவும் ஜெபம் பண்ணணும், கருத்தாகவும் ஜெபம் பண்ணணும். அதனாலதான் சொல்றார், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அதுக்கு வாய்ஸ் தவறா இருந்தா பரவாயில்ல, அதாவது சரியா இல்லாம இருந்தா பரவாயில்ல. தேவன் கேட்கிறார். அதுக்காக இஷ்டத்துக்கு மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பாடிடக்கூடாது. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும். ஆனால் பாடணும் கருத்தோடு கூட, கருத்தோடு. சில நேரங்களில் நானே அது வேதனைப்படுறேன். இன்றைய புதிய பாடலில் எனக்கு அந்த டைமிங் வரமாட்டேனுது, அதனால என்னால் பாட முடியல. தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அந்த பாடல்களை வீட்லையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. அதனால தான் எடுத்து, ஏன்னா மற்றவர்கள் சரியா லீட் பண்ண முடியாததுனால தான் அந்த புதிய பாடலை என்னால் பாட முடியல. அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். அதனால எனக்கு அப்படியே பழைய பாட்டையே எனக்கு உள்ள போட்டு வச்சுட்டாங்க. இப்போ புதுசுக்கு போறா கட்டுக்க முடியல என்னால். பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த சபையில போனா எல்லாம் என்ன பாட்டுதான் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும் அப்படியே செய்வோம். அதுக்கு ஞானத்தை கொடுத்து அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க. ஓகே, என்ன சொன்னேன்? கருத்தாய் புலிசோ பழசோ என்ன செஞ்சிடலாம், கருத்தா பாடி விடுங்கள். ரைட், ஓகே. அப்போ நான் அடிக்கடி சொல்றது போல மழை பெய்யாதிருக்கும்படி என்ன செஞ்சானா, கருத்தாய் ஜெபம் பண்ணியிருக்கார். வசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனாலும் அதுக்காக என்ன செய்யறாரு, கருத்தாய் ஜெபம். திரும்பவும் 3.5 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, போதும் போதும். அப்போ ஜெபத்தோடு ஆரம்பிச்சு ஜெபத்தோடு முடிக்கிறார். இந்த யாக்கோபை குறித்து சர்வே சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மரித்த பிறகு அவருடைய கால்களை பார்த்தார்களாம். அவருடைய கால் ஒட்டகத்தினுடைய கால்களை போல காப்பு காய்த்திருந்தது என்று சொல்லுகிறார். நான் பார்க்கல, நான் படிக்கவும் இல்லை, எழுதினதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒட்டகத்தினுடைய, எப்போதும் யாக்கோபு என்ன செஞ்சுட்டே இருந்திருக்காரு, முழங்காலே நின்றிருக்கார். பெரிய சபை, பெரிய ஊழியம், கடல் கடந்து அந்தியோகியால ஒரு பிரச்சனைனா எங்கதான் வருவான், உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு தலைமை ஸ்தானமாக எருசலேம். அதுல தலைமை பொறுப்புல யார் இருந்தா, யாக்கோபு இருந்தார். யாக்கோபு இருந்தார். நான் நினைக்கிறேன் அன்புள்ள போதகராக, ஜெபிக்கின்ற ஒரு போதகராக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே அந்த காலத்துல நானும் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை எனக்கு வந்துச்சு. இப்படி யாக்கோபு போல இருந்திருப்பனா தெரியல, நம்ம இப்ப சொல்லலாம். ஆனால் இதை யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அதனால ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செஞ்சுட்டு இருந்தானா, இப்பவும் சஞ்சரிக்க முடியும், இப்போதும் இயேசுவோடு கூட வாழ முடியும், இப்போது இயேசுவோடு கூட நடக்க முடியும், இயேசுவோடு நடக்க முடியும். ஆகவே
ஆகவே இதை யோசித்துக் கொண்டிருந்தபோது 2 வசனங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். சில நேரங்களிலே இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்ததாகவும் நமக்கு வாய்ப்பே கிடைக்காதது போலவும் நம்ம சொல்லுவோம். ஒரு போதகர் இடத்துல பேசிக்கொண்டிருந்தோம். அவர் சிறைச்சாலை ஊழியம் செய்கிறவராக இருந்தார். அப்போ ஊழியர்கள் உட்கார்ந்து அங்கே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஊழியர்கள் சொன்னாங்க அவர்கிட்ட, எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சா நாங்களும் போய் என்ன செய்வோம், சிறைச்சாலையில் போய் என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். அவர் அப்படியே பார்த்துட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்து தான் இருக்கு அப்படின்ட்டு நிறுத்திட்டார். நான் சொல்றது புரியுதா? ஜெயிலுக்கு போறதுக்கு உள்ள போய் ஊழியம் செய்யறதுக்கு என்ன வேணும், பர்மிஷன் வேணும். அப்படின்னு ஊழியர்கள் எங்களுக்கு கிடைச்சா கூட நாங்களும் போய் என்ன செய்வோம், சிறைச்சாலையில் போய். அவரு ரொம்ப சைலண்டா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்தா இருக்குதுப்பா அப்படின்னு நிறுத்திட்டார். நமக்கு இல்லாததை தான் நாம என்ன செய்வோம். நான் அந்த காலத்துல வாழ்ந்திருந்தால் இயேசுவோடு கூட நடந்திருப்பேன், இயேசுவோடு வாழ்ந்திருப்பேன், இயேசுவுக்கு ஊழியம் செய்திருப்பேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அதை யோசித்துக் கொண்டு 2 வசனங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை மாத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். முதலாவது வசனம், ரைட், ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம். எல்லாரும் சேர்ந்து அதை பாருங்கள், அல்லது இந்த டெலிவிஷன்லயாவது அதை பாருங்க. லூக்கா எழுதின 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் இவைகளை சொல்லுகையில், அப்போ பெரிய ஊழியத்தை செய்கிறார் இயேசு, பெரிய பிரசங்கத்தை பண்ற, திரளான ஜனங்கள் அற்புதங்களை பார்த்து திரளான சகோதர சகோதரிகள் வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக அந்த ஆராதனையில அல்லது இயேசு செய்த அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அவர் இவைகளை சொல்லுகையில் கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும், வாசிங்க பிரதர், சத்தமிட்டு சொன்னான். உன்னை பெற்ற அந்த மரியாள் பாக்கியவதி என்று எப்படி சொல்லிட்டாங்க, அவங்களால தாங்க. திடீர்னு கூட்டத்துல ஒரு ஆளு, ஒரு அம்மா சத்தமிட்டு சொல்லும், உன்னை சுமந்த கற்பமும் நீ பால் உண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொல்றான். ஆமா, பாக்கியம் உள்ளதுன்னு நிறுத்தல, அங்க சொல்றாரு. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிகம். இன்னொரு தடவை படிப்போம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியம். அப்ப மரியாதை விட நாம பாக்கியவான்களாக என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். இயேசு 3 நாள் கேட்டுட்டு இருந்தார், 3 நாள் பிரசங்கம் தான். ஆகவே நல்லா கேளுங்க, கேட்கறதற்கு தீவிரமா இருக்கு. உங்களுடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணணும், கட்டுக்கதைகளை கேட்க கூடாது. அதனாலதான் அதை சொல்லி ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது போல இருக்கு. உலகத்தார் எப்படியா இருந்துட்டு போட்டோம், நம்முடைய சபை, நான் மிகவும் தாழ்மையோடு கூட சொல்ல விரும்புகிற காரியம், வசனத்திலே நாம் விருத்தி அடைய வேண்டும். உணர்ச்சிகள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். நான் சொல்றது புரியுங்களா? வசனம், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒழியாது. நன்றாய் புரிந்து கொள். ஆகவே அதை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்ப நாம் அதிக பாக்கியம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கேட்டு காத்து கொண்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம். அந்த குடும்பத்துல நான் பிறக்க முடியாம போனேனே அப்படின்னு ஒரு வேளை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா அதுக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். அவரு 32 அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறாள். மரியாளும் சகோதரர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, பிடிச்சிட்டு போலான்ட்டு. யாரு? இயேசு. அப்ப சொல்றாரு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. சீஷர்களை பார்த்து, இதோ என் சகோதரரும் தாயும் இவர்களே. என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாய் எனக்கு தாயுமாய். இன்றைக்கும் தேவ சித்தத்தின்படி
வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம தான் அவருக்கு சகோதரர்கள். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் இப்போ? ஆமா, இன்றைக்கும் அவருக்கு சகோதரர்களாக நீங்களும் நானும் வாழ முடியும். பிரைஸ் எல்லாம். ஒரு வசனத்தை இதை யோசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:11. என்ன திரும்பி அதை புரிஞ்சு படிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் யாவரும் ஒருவராலே. இப்ப யாருங்க? இப்ப அது யாராவது சொல்ல முடியுமா? பரிசுத்தம் செய்கிறவரும். யார் பரிசுத்தம் செய்கிறாருன்னு சொல்றாருங்க? இயேசுவை தான் சொல்றார், மகா பிரதான ஆசாரியர். செய்யப்படுகிறவர்கள் யாரு? நம்ம. செய்கிறவர் இயேசு, செய்யப்படுகிற நாமும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாம அவோ தேவ சித்தத்தின்படி செய்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் பிதாவுக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த பரிசுத்தம் நாளுக்கு நாள் அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்கு தம்மை யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவளை அவர் பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. அவர்கள் யாரு? அவருக்கு என்னவா மாறிடுறாங்களாம்? சகோதரர். நம்ம மூத்த சகோதரர், உங்க சொந்த சகோதரருங்க இயேசு. எவ்வளவு யாருக்குமே சந்தோஷம். இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்துட்டு போட்டோம், இப்ப என்ன மணி 11:40 அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? இயேசு யாரா? சகோதரர், மூத்த சகோதரர். சொல்லலாமான்னு தெரியல. அப்பா அம்மான்லாம் அண்ணா கூப்பிடலாமா? யாருக்காவது அண்ணன் இல்லைன்னா கூப்பிடுங்க, இயேசுவே என்னுடைய சகோதரரே அப்படின்னு கூப்பிடுங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, தினந்தோறும் பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தம் படுத்துகிற தேவன் நம்மை சகோதரராக பாவித்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில இன்னும் பேசினா நேரம் ஆயிடும். நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு சில நிமிடங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இந்த யாக்கோபு வாழ்க்கை, அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த செய்தி நான் ஆயத்தப்படுத்தும் போது உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருந்தா உங்க வாழ்க்கையை முழுசா ஒப்பு கொடுங்க. நான் சொன்னேன், இயேசுவுடன் வளர்ந்த யாக்கோபு. 2வது குறிப்பு, இயேசுவை விசுவாசிக்கும் யாக்கோபு, தேவனுடைய வார்த்தைகளை எழுதின யாக்கோபு, தாழ்மையான யாக்கோபு. அடுத்தது ஜேசன் சொல்லு, சத்தமா சொல்ற, உற்சாகமா இருக்க. அன்பான ஊழியக்காரனாகிய யாக்கோபு. அப்புறம் ஜெபிக்கும் யாக்கோபு. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. மனஸ்தாபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்புங்க. மனஸ்தாபத்தோடு கூட 28 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இயேசு பிறந்து அடுத்த வருஷத்துல பிறந்திருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துல பிறந்திருக்கலாம். இந்த யாக்கோபு தினந்தோறும் பார்த்துட்டே இருக்காரு இயேசு. பாவமே செய்யாத இயேசு. நீ கூட தினந்தோறும் பார்த்துட்டே இருக்க இந்த பைபிள்ல இயேசுவை. ஆமா, இயேசுவை பார்த்துட்டே தான் இருக்கிற டெய்லி பைபிள்ல. பிரசங்கத்தின் மூலமா இயேசுவை கேட்டுட்டே தான் இருக்கோம். நம்ம பிரசங்கத்தின் மூலமா இயேசுவை கேட்டுட்டே இருக்கு. 28 வருஷம். அடுத்த 3.5 வருஷம் அவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்க்க, தினந்தோறும் அற்புதங்களை நாம் தியானிக்கிறோம். இயேசு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் தான் வாழ்க்கையே மாறிடும். 30 வருடங்கள் 33 வருடங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டார். ஆனா இயேசு யார் என்று அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, இயேசுவுக்கு ஒரு கட்டப்பட்ட ஒரு அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் யாக்கோபு. இந்த காலை வேளையில உன்னை அடிமையாக ஒப்புக் கொடு. அங்கேயும் ஓடிராத, பிரச்சனை வருதுன்னு ஓடிராத. துன்பம் வரும்போது, வேதனைகள் வரும்போது அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணு.